ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆகல ப்ரோ. திஸ் டைம் ப்ராப்பர் ரெக்கார்ட் பண்ணிருங்க. அப்படியா? இந்தியன் மார்க்கெட் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சே ப்ராப்பரா. அடுத்திருந்தது ரெக்கார்ட் ஆகலையா? அபிஷேக், சொல்லுங்க அபிஷேக். ப்ரோ, என்னோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி குரூப்ல போட்டிருந்தேன். ப்ரோ அதுதான் சொல்றேன்ல, நீங்க உங்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க ஆதி ப்ரோக்கு, இல்ல லைவ்க்கு உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப ஓகே. நீங்க வந்து லைவ்ல பேசணும். ஓகேவா? இன்னைக்கு ஓ கிளாஸ் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். டிலே ஓ பண்ணாம ஓகே வேற ஓகே. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் குரூப்லயும் மெசேஜ் போட்டேன், எதுவும் வரல, தான். அதனால தான் கேட்டேன். ரிப்ளை ஓகே பண்ணல. ப்ரோ. ஓகே, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸோட பேசிக்ஸ். ஸோ ரிலேட்டடா ஃபாரெக்ஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே ஐடியா இருக்கா? இப்போ மோஸ்டா எல்லாருமே வந்து சில பேர் ஃபாரெக்ஸ் இப்பதான் புதுசா பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு ஃபாரெக்ஸ் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. மிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் உள்ள இருப்பீங்க. நோ ப்ரோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகல, ஒன்லி ஃபுல் வீடியோ தான் வந்துச்சு. வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. சொல்றீங்க ஆடியோ இல்லையா? என்னோட ஆடியோ கேக்குதா? என்னோட ஆடியோ கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆக்டிவா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு, சப்போஸ் ஆடியோ டக்குன்னு கேட்கலாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு ஃபாரெக்ஸ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் அப்படின்னா என்ன? ஃப்ரெஷர் ஃபார் ஃபாரெக்ஸ். ஓகே ஓகே, ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்க, ஆல்ரெடி மார்க்கெட் பண்ணிருக்கவங்க இருக்கீங்க, ஆல்ரெடி இருக்கவங்க இருக்கீங்க, எல்லாருமே இருக்கீங்க மிக்ஸ்டா. ஸோ நம்ம இன்னைக்கு எஸ்எம்சி பத்தின எல்லா கான்செப்டும் உங்களுக்கு நம்மளோட மென்டர் ஆதி ப்ரோ சொல்லியிருப்பாரு டீட்டெயிலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது. நான் இந்தியன் மார்க்கெட் சொன்ன மாதிரி இட்ஸ் இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது எதை பேஸ் பண்ணிருக்கு? நான் சொன்ன மாதிரி நம்மளோட எக்கனாமியை பேஸ் பண்ணி தான். கரெக்டா? ஸோ எக்கானமி எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, நம்ம எதுக்கு வேலை செய்யறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு மணி. ஏன்னா மணி கொடுத்து தான் நம்ம எதனாலும் வாங்க முடியும், இது பண்ண முடியும். ஸோ எக்கானமி இஸ் பேஸ்ட் ஆன் கரன்சி. ஸோ ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு கரன்சி அப்படின்றது இருக்கும். பிரேக் ஆகுதா வாய்ஸ்? என்னோட இன்டர்நெட் ஸ்டேபிளா தான் இருக்கு. குட். ஓகே ஓகே, உங்களோட நெட் கொஞ்சம் செக் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ரைட். ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு கரன்சி இருக்கும். இது எக்கனாமியை பத்தின டீடைல்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு கரன்சி இருக்கும். நம்ம இந்தியாவுக்குன்னா ஐஎன்ஆர் இருக்கு, அமெரிக்காவுக்கு யூஎஸ்டி இருக்கு, ஜெர்மனுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கும், ஜாப்பனீஸ்க்கு அவங்களோட கரன்சி இருக்கு. எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் தேர் ஓன் கரன்சி. கரெக்டா? am I ரைட்? ஸோ நம்ம இந்தியன் அப்போ எவ்ரி ஸ்டேட், எவ்ரி கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு அவங்களோட எக்கனாமியை பேஸ் பண்ணி மார்க்கெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்ஸ் தான் ஒரு இப்போ ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்எஸ்சி பிஎஸ்சி இருக்கு நான் சொன்ன மாதிரி. இப்போ யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்கு. ஸோ ஹாங்காங் மார்க்கெட் இருக்கு, சைனா மார்க்கெட் இருக்கு. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கரன்சி இருக்கு. ஸோ இந்த கரன்சி எல்லாம் இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட், நம்ம இந்தியனோட கரன்சிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை எது கூட கம்பேர் பண்ணி நமக்கு இது பண்றாங்க? will you know that? எது கூட மேஜரா கம்பேர் பண்றாங்க? எல்லா கரன்சியும் மேஜரா ஒரு கரன்சி கூட கம்பேர் பண்றாங்க. இது ஏன் தெரியுமா உங்களுக்கு? யூஎஸ்டி. யூஎஸ்டி கரெக்ட். யூஎஸ் டாலர். ஏன் யூஎஸ் டாலர் கூட கனெக்ட் பண்றாங்கன்றது தெரியுமா? ஜிடிபி. எஸ், ஜிடிபி. ஓகே, நம்மளோட எக்கானமி பேஸ் பண்ணி அந்த கரன்சியோட வேல்யூ இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். யூஎஸ்டி ஸ்டேபிளா இருக்குமா? ஓகே, வேல்யூ ஹை. ஏன் ஏன் ஹையா இருக்கு? ஏன் யூஎஸ்டியோட வேல்யூ ஹையா இருக்கு? பொருளாதாரம். எஸ், எக்கனாமிக்ஸ் தான். பட் அதுக்கு ஒரு அந்த எக்கனாமிக்ஸ்க்கு பின்னாடி ஒரு இது இருக்கு. வேர்ல்டு கரன்சி, டெவலப்டு நேஷன். எஸ், டெவலப்டு நேஷன். டாலர்ஸ்ல வாங்குறாங்க, விக்கிறாங்க. எஸ், அமெரிக்கா இன் ட்ரேடிங். ஓகே, அமெரிக்கா வந்து ஹையஸ்ட் கோல்டு ரிசர்வ் வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு ஒரு நாட்டோட எஸ், கோல்ட் ஆஸ் அன் அசெட். கரெக்டா சொன்னாரு அம்ரிஷ். எஸ், கோல்டு வந்து எந்த நாடு அதிகமா ஹோல்ட் பண்ணுதோ
அந்த நாடோட கரன்சி தான் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அண்ட் யுஎஸ் வந்து ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா வந்து தே ஆர் ஹோல்டிங் மோர் நம்பர் ஆஃப் கோல்ஸ். ஸோ அவங்களோட நாட்டோட ஆல்ரெடி தே ஆர் டெவலப். நம்ம இந்தியா வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். தே ஆர் ஆல்ரெடி டெவலப்ட். அவங்க கிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அவங்க கரன்சியை பேஸ் பண்ணி நிறைய ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய குடுக்கல் வாங்கல் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய எல்லாமே வந்து யூஎஸ்டி பேஸ் பண்ணி தான் நடக்குது. 40% ஆஃப் கரன்சி இஸ் டோட்டலி அந்த ஒரு ஸ்டேக். இட் மீன்ஸ் ஸ்டேக் சொல்றாங்களா, ஒரு ஸ்டாக் ஹோல்டர் மாதிரி இந்த வேர்ல்டு கரன்சில 40% வந்து யூஎஸ்டி தான் ஹோல்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் யூஎஸ்டி இஸ் த நம்பர் 1 கரன்சி இன் அவர் வேர்ல்டு. ஸோ அந்த கரன்சியோட வேல்யூவை கம்பேர் பண்ணி தான் எல்லாமே சொல்றாங்க. அந்த கரன்சியோட வேல்யூ ஏன் அதிகமா இருக்குன்னா அதுக்கும் காரணம் கோல்டு தான். ஓகே, ஸோ இப்போ ஒரு நம்மளோட ஒரு இந்தியன் ருபீஸ் விலை வந்து 83 ரூபா போயிட்டு, அது மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் அவங்கவுங்களோட வேல்யூ. இப்ப நம்ம ஒரு க்ரூட் ஆயில் வந்து நம்ம நாட்டுல வந்து உற்பத்தி ஆகுறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், அத நம்ம வந்து துபாயில இருந்து வி ஆர் கெட்டிங். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட கரன்சில பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூஎஸ்டி இஸ் த மோஸ்ட் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேக்ஸிமம். எஸ், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங். இம்போர்ட் பண்றப்போ நமக்கு வந்து இப்போ அரிசி பருப்பு எல்லாமே நம்ம இங்க இருந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்றோம், ரைட்? அப்போ அவங்களோட கரன்சில தான் நமக்கு பே பண்ணுவாங்க. அப்போ நம்ம கிட்ட எவ்வளவு டாலர்ஸ் நம்ம கிட்ட அதிகமா ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபேக்ட். இதுதான் ட்ரேடிங் சிஸ்டம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல இருக்கிறது. சோ இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ரோ கரன்சில வந்து ட்ரேடிங் நடக்குது? இது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் கரன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கனாமியை பேஸ் பண்ணி தான், நான் சொன்ன மாதிரி அவங்களோட ரிசர்வ் பேஸ் பண்ணி அந்தந்த நாட்டோட கரன்சி அண்ட் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் அப்படின்ற மார்க்கெட் வந்து இட்ஸ் அ கரன்சி மார்க்கெட். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி. நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை விட இட்ஸ் மோர் தென் 100 டைம்ஸ். இட்ஸ் அ குளோபல் மார்க்கெட். 1000 டைம்ஸ் பிகர் மார்க்கெட். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து உள்ள இருக்கும். ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருக்க எல்லா கரன்சியும் அங்க, ஏன்னா அந்த எக்கானமியை பேஸ் பண்ணி தான் அந்த கரன்சியோட வேல்யூ ஏறுறது இறங்குறது. ஸோ அது குளோபல் மார்க்கெட். ஸோ அங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஎஸ்டியை கம்பேர் பண்ணின நிறைய பேர்ஸ் இருக்கும். பேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன். ஒரு யூஎஸ்டி கூட இன்னொரு பேர், ஒரு யூஎஸ்டி கூட இன்னொரு பேர். இட் மீன்ஸ் யூரோ யூஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரஷ்யா எடுத்துக்கோங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல யூரோ அப்படின்ற ஒரு பெரிய கரன்சி இருக்கு. டாலருக்கு அப்புறம் யூரோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கரன்சிஸ் எல்லாமே பேரபிளா இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஃபாரெக்ஸ்ல பார்ப்போம். தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் பேர்ஸ். மேஜர் பேர்ஸ் இருக்கு, மைனர் பேர்ஸ் இருக்கு. ஸோ மேஜரா இருக்கிற டாப் பிகஸ்ட் பேர்ஸ்ல யூஎஸ்டியோட பேரா இருக்க எல்லா பேர்ஸுமே உங்களுக்கு மேஜர் பேர்ஸ்ல வரும். மற்ற எல்லா பேர்ஸ் கூடயும் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஜேபிஒய்ல இருந்து சிஹெச்எஃப்ல இருந்து உங்களுக்கு யூரோ இருக்கும், ஏயுடி இருக்கும், என்எஸ்டி இருக்கும், நியூசிலாந்து டாலர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுவுமே யூஎஸ்டி கூட நமக்கு மேட்ச் ஆயிருக்கும். யூரோ யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், யூஎஸ்டி கேட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கரன்சிக்கும் பேரிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட பேஸ். நான் ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்ஸ் அண்ட் அந்த கண்ட்ரியோட ட்ரேடிங் சிஸ்டம் தான் இந்த ஃபுல் எல்லாமே. ஐ திங்க் மோஸ்ட் வாலடைலிட்டி பேர் ஆஃப் ஜிடி, அதெல்லாம் விட்டுருங்க. வாலடைலிட்டி அதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். இது வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் எஸ்எம்சி பேஸ் பண்ணி லிக்விடிட்டி, மணி ஃப்ளோ, ஆர்டர் ஃப்ளோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போறோம். ப்ரோ ஸ்கிரீன் ஷேர் ஆகல. நான் ஸ்கிரீன் ஷேர் இன்னும் பண்ணல ப்ரோ. பண்றேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் எஸ், நான் பேசிட்டு தான் இருக்கேன். வாய்ஸ் பிரேக் இல்ல, நான் இன்னும் பேசல, இப்பதான் பேச ஆரம்பிக்கிறேன். யா, எஸ் எஸ். ஸோ இந்த கரன்சியோட ஒரு ஒரு பேர்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே இப்போ குளோபல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி ப்ரோ நம்ம ட்ரேட் பண்றது? இதுல எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? இது ஏதாவது என்ன இங்கேஷ் ப்ரோ வரலையா? நான் தான் ப்ரோ.
நான் தான் ப்ரோ பேசுறேன். லிங்கேஷ் ப்ரோ தான் பேசுறேன். என் வாய்ஸ் ஆதி ப்ரோ வாய்ஸ் மாரி இருக்கா? ஓகே, ஓகே, ஓகே. எஸ் கைஸ் டவுட்னா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. இந்த மாதிரி தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இருக்கு. ஸோ இந்த கரன்சிஸ்ல நான் எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ணலாம்? ஃபாரெக்ஸ்ல நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? சேம் ஆஸ் வெல் தான். உங்களுக்கு எப்படி இந்த கரன்சில ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க யூஎஸ்டிய பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்குன்னு சில புரோக்கரேஜஸ் இருக்காங்க. நம்ம இந்தியன் புரோக்கரேஜ் பண்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு சில புரோக்கரேஜஸ் இருக்காங்க. அதுல நம்ம ஃபண்ட் லோட் பண்ணி அது மூலமா நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு இந்தியால வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து புரோக்கரேஜ்லாம் நான் சஜஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்றது. புரோக்கரேஜஸ்லாம் நம்ம நீங்க உங்க ஃபண்ட் போட்டு பண்றீங்க, இல்ல ஃபாரெக்ஸ் நான் பண்ண போறேன் அப்படின்றீங்கன்னா, அதுக்கு சில விஷயம்லாம் இருக்கு. ஓகே. நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா, இன்னும் வந்து இது லீகலைஸ்டும் கிடையாது. இல்லீகலும் கிடையாது. இட்ஸ் அ கரன்சி குளோபல் மார்க்கெட். நமக்கு ரெஜிஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி புரோக்கரேஜஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி இந்தியால. அண்ட் ரொம்ப சேஃபா உங்க மணி இருக்கும். இப்ப செபி மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு புரோக்கரேஜஸும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ? என்ன இருக்கு? அப்படி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். லைக் எப்படி சேஃபா பண்ணலாம்? என்ன மாதிரி இருக்கு? அந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு கம்மிங் விஷயத்துல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேர்ஸ் பத்தி பாத்துரலாம். ஸோ இந்த பேர்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் பாக்குற மாதிரி இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹியூஜ் நம்பர் ஆஃப் லிக்விடிட்டி உள்ள மார்க்கெட். ட்ரில்லியன் நம்பர் ஆஃப் மணி வந்து இருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட் மாதிரி 9:15க்கு ஸ்டார்ட் ஆகி 3:15க்கு முடியிற மார்க்கெட் இல்ல. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் வெறும் 2 ஹவர்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். மத்தபடி மார்க்கெட் ரன்னிங்லேயே தான் இருக்கும். தேர் ஆர் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு காலையில டைம் இருக்கும். நியூயார்க்ல ஒரு காலையில டைம் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா லண்டன்ல ஒரு டைம் இருக்கும். ஸோ மேஜரா வந்து இத வந்து ஒரு 4 செஷன்ஸா பிரிச்சிருவாங்க. ஏசியா செஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில 4:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் ஒரு ஏசியா செஷன். ப்ரோ வை யூ சி எஃப்எக்ஸ்சிஎம்? எஃப்எக்ஸ்சிஎம் சார்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் தி புரோக்கர்ஸ்ல வந்து மேட்ச் ஆகும் ப்ரோ. அதனால தான் எஃப்எக்ஸ்சிஎம் சார்ட் பார்க்கணும். ஓகேவா? ஓண்டாவும் நீங்க பார்க்கலாம். ஓண்டாவும் நீங்க பார்க்கலாம். தப்பு கிடையாது. சின்ன மேஜர் மைனர் டிஃபரன்சஸ் தான் இருக்கும். உங்க புரோக்கரேஜ் நீங்க எது யூஸ் பண்றீங்களோ அது பார்த்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ கமிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னா forex.com அதான் ப்ரோ நாங்க மோஸ்ட் எஃப்எக்ஸ்சிஎம் தான் பார்ப்போம். ஏன்னா ரொம்ப மோஸ்ட் சிமிலரா இருக்கும் மார்க்கெட்ஸ்க்கு. அதனால பார்ப்பேன். கமிங் டு தி செஷன் என்ன அப்படின்னா தேர் ஆர் 3 செஷன்ஸ் இருக்கும். ஏசியா செஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, ஜாப்பனீஸ், நம்ம இந்தியன்ஸ் இவங்க எல்லாமே இந்த ஏசியன் செஷன்ஸ்ல தான் இருப்பாங்க. அது ஒரு செஷன் இருக்கும். மார்னிங் 4:30 டு 10:30 வரைக்கும் ஒரு செஷன் இருக்கும். தென் லண்டன் செஷன் தான் வந்து மோஸ்டா 2 பீப்புள்ஸும் மிங்கிள் ஆயிருக்கிறது. லண்டன் செஷன் வந்து உங்களுக்கு 11:30 டு ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும். அண்ட் நியூயார்க் செஷன் ஒன்று இருக்கும். நியூயார்க் செஷன் வந்து 5:30 டு நைட் உங்களுக்கு 2:30 வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு செஷன்ஸ் இருக்கும். அந்த செஷன்ஸ் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நாங்க ஃபியூச்சர்ல ஷேர் பண்றோம். நம்ம லைவ்ல இருக்க போறோம், பேச போறோம், எல்லாமே இருக்கு. அது என்ன செஷன் எல்லாமே அப்படின்றது 11:30 ப்ரோ எல்லா டைமிங்கும் மாறிடுச்சு செஷன் டைமிங்ஸ்லாம். 11:30க்கு வந்து அது ஒரு கில் ஜோன் சொல்லுவாங்க. உங்களுக்கு அதை நான் சொல்றேன் எல்லாமே என்ன ஏது அப்படின்ட்டு. ஸோ இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரன்சி பேரிங்ஸ் அப்படின்றதுல நம்ம மேஜரா பாக்குற இந்த 7 பேர்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி ப்ரோ நான் ட்ரேட் பண்றது? நம்ம நார்மலா போடுற மாதிரி ஓபி போட்டு தான் ட்ரேட் பண்ணுவோம். எப்படி ப்ரோக்கரேஜ் ஓபன் பண்ணணும்? நியூயார்க் செஷன் டைமிங் 5:30 டு நைட் 2:30 வரைக்கும் ப்ரோ. இப்போ நியூயார்க் செஷன் தான் போயிட்டு இருக்கு. 8:30 ஆகுது. இப்போ மார்க்கெட் ரன்னிங்ல தான் இருக்கு. இது வந்து பெரிய மார்க்கெட். உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 22 ஹவர்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட் இருக்கும். ரன்னிங்ல இருக்கும். ஆனா மார்க்கெட்ல உள்ள லிக்விடிட்டி எவ்வளவு பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். மார்க்கெட் ரன் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதோ ஜிபிபி யூஎஸ்டி இருக்கு, ஏயுடி யூஎஸ்டி இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் எப்படி ப்ரோ ட்ரேட் பண்றது? இதை நான் எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்? சோ இதை வந்து என்ன யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா MT4 MT5 அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இட் மீன்ஸ் இட்ஸ் brokerage மாதிரி. அதுக்குள்ள அவங்க வந்து சர்வர் வச்சிருப்பாங்க.
அந்த சர்வர் நீங்க எந்த brokerage யூஸ் பண்றீங்களோ அந்த brokerage-க்கு சில பேர் C3 ட்ரேடர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு நீங்க எந்த brokerage சூஸ் பண்ண போறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டியில இப்ப நம்ம இந்தியால இருந்து ட்ரேட் பண்றோம், நம்ம காசு போட்டு ரிஸ்க் பண்ண வேணாம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஃபண்டட் ப்ராப்ஸ் கம்பெனில இல்ல பேன்லாம் ஆகல. MT4 MT5 ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. பேன்லாம் பண்ணல. பிளே ஸ்டோர்ல இருந்து அது எடுப்பாங்க, அவ்வளவுதான். சி ட்ரேடர் இஸ் வொர்ஸ்ட். ஓகே ப்ரோ. அது ஒரு ஃபண்டிங் ப்ராப்ஸ் பொறுத்து இட்ஸ் சேஞ்ச் ஆகும். மோஸ்டா வேர்ல்ட்ல எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்றது வந்து MT4 அண்ட் MT5 தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுல சர்வர் எல்லாமே மேட்ச் ஆயிருக்கும். ஓன் சர்வர்ஸ்ல இருந்து எல்லாமே மேட்ச் பண்ணிருப்பாங்க. அதுல நீங்க உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் இப்ப நீங்க எப்படி brokerage-ல லாகின் பண்றீங்களோ அதே மாதிரி அந்த brokerage-ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் ஆயிடும். ஓபன் ஆயிட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இதுல எத்தனை பேர்கிட்ட அக்கவுண்ட் இருக்கு இல்ல அப்படின்றதெல்லாம் ஓகே. MT5 பிளே ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டாங்க ப்ரோ. செக்யூரிட்டி ரீசனா இருக்கும், ஏதாச்சும் ரீசனா இருக்கும், இல்ல டேட்டா இது பண்றதா இருக்கும். நம்ம இந்தியா இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அது என்ன இஷ்யூவா வேணா இருக்கலாம். டெவலப் பண்ணுவாங்க. நீங்க குரோம்ல போட்டு MT5 ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபண்டட் நெக்ஸ்ட் MT4 மட்டும்தான் கொடுக்குறாங்க இல்லையே ப்ரோ? ஃபண்டட் நெக்ஸ்ட் நான் MT5ல தான் பண்ணிருக்கேன். ரிலீஸ் பண்ணுவாங்களா? கேன் யூ ஷோ தஸ் இன்டர்ஃபியரன்ஸ்? நான் காட்டுறேன் ப்ரோ, உங்களுக்கு காட்டுறேன். புதுசா அக்கவுண்ட் MT4 மட்டும்தான். புதுசா அக்கவுண்ட் பெஸ்ட் டைம் பெஸ்ட் டைம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. நம்ம செட்டப்க்கு எப்போ வருதோ அப்ப நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். பட் அந்த டைம் வந்து உங்களுக்கு நீங்க செஷன் பேஸ் பண்ணி நீங்க அதை கொஞ்சம் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். they release in 2 months. ஓகே 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 அவுட் ஆஃப் தி டாபிக் போகுது. எனக்கு டவுட் மேக்ஸிமம் லாட் சைஸ் ஹவு மச் தே வில் யூஸ் ஃபார் ஃபர்ஸ்ட். எல்லாமே சொல்றேன் ப்ரோ. ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ் பத்தின ரூல்ஸ் என்ன ஏது எல்லாமே நான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஃபுல்லா முடிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. இப்போதைக்கு நான் சொன்ன வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? லைக் brokerage-க்கு நான் வர்றதுக்குள்ளே இவ்வளோ சொன்னீங்கன்னா நான் எப்படி செஷன் வந்து நான் கண்டினியூ பண்றது? டவுட்ஸ்னா மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ரோ. நான் வந்து கிளியர் பண்றேன். இப்ப சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு கேளுங்க. நான் சொல்லி முடிச்சப்பறம் நீங்க கேட்டா அதுக்கு டவுட்ன்னு நம்ம கிளியர் பண்ணலாம். நான் சொல்லாமலே நீங்க மட்டும் டவுட்ஸ் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டே இருந்தீங்கன்னா கிளாஸ் மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும்ல. கிளியர் ப்ரோ. ஓகே. கரன்சி பத்தி எந்த ஒரு டீடைல்ஸும் இல்லை. இப்ப நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே கிளியரா இருக்கா? டன். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நான் எப்படி ப்ரோ ட்ரேட் பண்றது, இந்த இதுல வந்து நான் எப்படி வந்து பொசிஷன் சைசிங் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? இதுல எப்படி நீங்க பொசிஷன் சைஸ் இப்போ நீங்க வந்து இந்தியன் மார்க்கெட்ல எடுத்தீங்கன்னா ஒரு பேங்க் நிஃப்டி நீங்க போட போறீங்கன்னா அது இவ்வளவு பாயிண்ட்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணி இவ்வளவு ரிஸ்க் ரிவார்டுன்னு நீங்க வந்து கால்குலேட் பண்றீங்கல்ல, அதே மாதிரியே ஃபாரெக்ஸ்ல நான் இவ்வளவு டாலர்ஸ்க்கு இவ்வளவு ரிஸ்க் தான் அப்படின்றத நான் எப்படி வைக்க போறேன், எவ்வளவுக்கு இது பண்ண போறேன் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். கிளியர்? எல்லாருக்கும் கிளியரா? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே 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 எஸ் கிளியர் 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 டன் டன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிபிபி யூஎஸ்டில நம்ம இருக்கோம். இப்போ இதுல நான் ட்ரேட் எடுக்கணும்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். அந்த MT4 MT5 எல்லாம் எப்படி ஏத்தணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து பிளே ஸ்டோர் ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏத்தி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தரேன். அதுல எப்படி பிப் சைஸ் கால்குலேட் பண்ணணும், இந்த பிப் சைஸ்க்கு நீங்க ரிஸ்க் ரிவார்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றத நான் சொல்லி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். ஒன் மினிட் கைஸ். ஓகே. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப மார்க்கெட் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ண போகுது. இப்ப இந்த ஆர்டர் பிளாக் வரும்போது நான் என்ட்ரி போடணும் அப்படின்னா நான் எப்படி போடணும்னா, நீங்க வந்து இங்க இருக்க லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் வந்து ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா லாங் பொசிஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன்னா
மேல இருந்து கீழே, இட் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வைக்கிறீங்க, கீழே வரைக்கும் உங்க ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ அப்படின்றத இதுல காட்டும். இதுல நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லி தரேன். ஷார்ட் பொசிஷன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, செல்லிங் பண்றதுக்கு ஷார்ட் பொசிஷன் யூஸ் பண்ண போறீங்க, பையிங் பண்றதுக்கு லாங் பொசிஷன் யூஸ் பண்ண போறீங்க. ஷார்ட் பொசிஷன்ல எப்படி நீ ஃபார் எக்ஸாக்டா நான் இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி வந்து நான் போட போறேன், இதான் என்னோட சிஓபி அப்படின்னா, இங்க இருந்து நான் என்ட்ரி போட போறேன் அப்படின்னா, அதுக்கு நான் எவ்வளவு பிப்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். நீங்க இந்தியன் மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 22,100 இல்ல பிரீமியம். இதுல இந்த பிரீமியம் டிகே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கு மார்க்கெட் நீங்க எங்க பை பண்றீங்க, எங்க செல் பண்றீங்கன்றது மட்டும் தான் இருக்கும். அண்ட் இந்தியன் மார்க்கெட்ல உங்களுக்கு புரோக்கரேஜ் அப்படின்ட்டு தனியா உங்களுக்கு பிடிப்பாங்க. பட் இதுல உங்களுக்கு ஸ்ப்ரெட் அப்படின்றதுல பிடிப்பாங்க. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன, அதை எப்படி நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படி நீங்க பை பண்ற பிரைஸ்லயே உங்களுக்கு அவங்க வந்து கமிஷன் அதுவே எடுத்துப்பாங்க. அதுதான் ஸ்ப்ரெட். ஓகேவா? நான் சொல்றது புரிஞ்சுச்சா? ஸ்ப்ரெட்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, இங்க இருந்து ஒரு 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 பேருக்கு ஏத்த வாலடைலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஸ்ப்ரெட்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இட் மீன்ஸ் ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு கமிஷன் ரேட் அப்படின்ற மாதிரி. வாட் இஸ் மீன் பை பிப்ஸ்? சொல்றேன் ப்ரோ. பிப்ஸ்னா என்னன்னு சொல்றேன். இது ஸ்ப்ரெட் சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிப்ஸ் சொல்றேன். ஸ்ப்ரெட்னா ஒண்ணும் கிடையாது. கமிஷன். உங்களுக்கு அந்த இப்ப நீங்க ஒரு புரோக்கரேஜ்ல வந்து ட்ரேட் பண்றீங்கல்ல, அந்த புரோக்கரேஜ்க்கு நீங்க ட்ரேட் பண்றதுக்கான கமிஷன் தான் ஸ்ப்ரெட். அந்த ஸ்ப்ரெட் வந்து ஒரு ஒரு பேருக்கும் டிஃபர் ஆகும். ஹை ஸ்ப்ரெட்ல இருந்து லோ ஸ்ப்ரெட் வரைக்கும் இருக்கும். நீங்க எந்த புரோக்கரேஜ்ல ட்ரேட் பண்றீங்களோ அந்த புரோக்கரேஜ பொறுத்து ஸ்ப்ரெட் டிஃபர் ஆகும். எல்லா புரோக்கரேஜ்லயும் ஸ்ப்ரெட் ஒரே மாதிரி இருக்கு. ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்னா கமிஷன். கமிஷன் தான் ஸ்ப்ரெட். இப்ப நீங்க பை பண்றீங்க அப்படின்னா எக்ஸாக்டா 760ல 1.08760ல நீங்க பை பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இங்க பை ஆயிடும். பட் ப்ராஃபிட்ல எப்ப ரன் ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இது கீழே இறங்கின உடனே உங்களுக்கு அப்பதான் பிரேக் ஈவன்ல இருந்து ப்ராஃபிட் ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இவ்வளோண்டு காசு எங்க ப்ரோ போகுதுன்னா அதுதான் உங்களுக்கு புரோக்கரேஜ் காசு. அதுதான் ஸ்ப்ரெட். ஓகேவா? நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் ஸ்ப்ரெட் எப்படி பார்க்கணும் அப்படின்றது. ஸ்ப்ரெட் கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மெசேஜ் போடுங்க ஃபாஸ்ட். நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே கிளியர் ஓகே. இப்போ பிப்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பத்தி சொல்லிட்டேன். இப்ப பிப்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது ப்ரோ? பிப்ஸை வந்து நீங்க மேனுவலா நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்க வேணாம். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு இப்ப நம்ம நிறைய இப்ப இதான் நாங்க யூஸ் பண்றோம். நீங்க லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன்ல வச்சீங்க அப்படின்னாலே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க பை பண்ண போறீங்க. இங்க ஏதாவது உங்க ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க. இந்த இந்த ஆர்டர் பிளாக் மேல ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் அப்படின்ட்டு ஒரு பர்சன்டேஜ் காட்டும். இன்கேஸ் லாஸ்ட்ல எப்படி ப்ரோ ஸ்ப்ரெட் கால்குலேட் பண்ணுவாங்க ப்ரோ? நான் சொல்றேன் என்ன அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பிப் கால்குலேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரெட்ல அது எப்படி லாஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியா நீங்க மார்க்கெட்ல பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இங்க பாருங்க. இங்க வந்து 12.3ன்னு ஒன்று இருக்கு. தெரியுதா? நான் காட்டுறது தெரியுதா? 12.3. எஸ் எஸ் எஸ். 1 minute 1 minute. எஸ் ஓகே. இங்க இருக்க இந்த 12.3 அப்படின்றது தான் பிப். இப்ப இதை வந்து நீங்க கம்மி பண்ணீங்க அப்படின்னா இந்த பிப் சைஸ் கம்மி ஆகும். இதை அதிகப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு பிப் சைஸ் வந்து அதிகமா இருக்கும். 10 அப்படின்றது தான் பிப். இது வந்து நீங்க ஒரு ஒரு பேருக்கும் பிப் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகும். அதை வந்து நீங்க லாங் ஷார்ட் பொசிஷன் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க இருந்து எடுக்கிறோம். இதுவும் ஷார்ட் பொசிஷன் வைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இருந்து நான் ஷார்ட் பொசிஷன் பாக்குறேன். இப்ப இது எவ்வளவு லாஸ் இருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு. இதுல வந்து நான் 16 பிப் ப்ராஃபிட் வைக்கிறேன்னா 16 பிப் எவ்வளவு பர்சன்டேஜ் நான் வைக்க போறேன் அப்படின்றது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்க ஒண்ணு காட்டுதா? உங்களுக்கு தெரியுதா? ரிஸ்க் ரிவார்ட் இதுக்குள்ள காட்டும் ரிஸ்க் ரிவார்ட். அதுதான் வந்து 1:, இப்ப நீங்க 16 பிப் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 3 டைம்ஸ் வைக்கிறீங்க. அப்ப 16 பிப்ஸ் இன்டூ 3. புரியுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஆர் நோ? தட் மீன்ஸ் will be alternating. எஸ். நீங்க வந்து லாங் பொசிஷன் டூல் வச்சு நீங்க பிப்பை கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து மேனுவலா வந்து எதுவும் உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும்னு அப்படி அவசியமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எங்க என்ட்ரி எடுக்க போறீங்களோ அங்க லாங் பொசிஷன் வைங்க. ஏன்னா
நம்ம யூஸ் பண்ற மெத்தட் ஆர்டர் பிளாக் மெத்தட் தான், சிஓபி மெத்தட் தான். நமக்கு என்ட்ரி போடுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். அண்ட் அங்கதான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம், எங்க நம்ம எக்ஸிட் ஆக போறோம்ன்றத நம்ம என்ட்ரிக்கு முன்னாடியே டிசைட் பண்ண போறோம். வி ஆர் நாட் தி ஸ்கேல்பர்ஸ். சோ நமக்கு தெரிஞ்சிரும் லாங் பொசிஷன் எங்க வைக்கணும், ஷார்ட் பொசிஷன் எங்க வச்சு நம்ம பிப்பை கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஓகே. சோ நீங்க இங்க போட போறீங்க, இங்க இருந்து இங்கேயே உங்களுக்கு பிப்பு காட்ட போகுது, எவ்வளவு பிப்பு அப்படின்றத உங்களுக்கு மேல காட்டும். சோ இப்ப பாருங்க யூஎஸ்டி ஜேபிஒய் பாக்குறேன். அதுக்கு வந்து இப்ப என்ன இருக்கு, அதெல்லாம் வந்து 1 பாயிண்ட்ல இருக்கு ப்ரோ, இதெல்லாம் 151ல இருக்கு. அப்ப இந்த பேர் வந்து எப்படி இருக்கும்? இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டு ஓகே, நான் இங்க இருந்து லாங் பொசிஷன் போறேன்பா. இங்க எவ்வளவு பிப் காட்டுது? 5.3, 1:3 ஆர்ஆர். எஸ், மோஸ்டா நம்ம எல்லாமே சோ பிப் இஸ் நத்திங் பட் பாயிண்ட்ஸ் ஆ ப்ரோ. எஸ், சிம்பிள். நம்ம வந்து பிப்போ வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல பாயிண்ட்ஸ் மாதிரி தான். இப்ப இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பாயிண்ட் ஏறினா 50 ரூபா அப்படின்ற மாதிரி, இதுல ஒரு பிப்புக்கு அப்படின்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டா இவ்வளவு ருபீஸ் அப்படின்லாம் நீங்க கால்குலேட் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு டாலர் ரிஸ்க் வைக்க போறீங்கன்றதான் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க $10 ரிஸ்க் வைக்க போறீங்கன்னா, இந்த பிப்புக்கு $10 நீங்க ரிஸ்க் வைக்கலாம். அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். புரியுதா? இப்ப இருக்க பிப்பை எப்படி பார்க்கணும் அப்படின்றது புரியுதா? ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் பிப்பை எப்படி பார்க்கணும்ன்றது புரியுதா? எஸ், 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 கிளியர். ஓகே. ரிஸ்க் ரிவார்டும் இப்போ நீங்க இப்ப கால்குலேட் பண்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இத வச்சு நான் எப்படி ப்ரோ ப்ராஃபிட் லாஸ் எவ்வளவு வைக்க போறேன் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க இதை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து 12.7 அப்படின்னு இருக்குன்னா, நான் ரவுண்டா ஒரு 13 பிப் அப்படின்றத வந்து ஸ்டாப் லாஸா பிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு 13.2 அப்படி இருக்குன்னா 13 பிப் ஸ்டாப் லாஸா வைக்கிறேன். என்னோட ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:3ல வைக்கிறேன். இப்போ நம்மளோட மோஸ்டா ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:3ல இருக்கு அப்படின்னா, இங்க எடுத்து இது வந்து 1:3ல நான் வைக்கிறேன் அப்படின்னும் போது, இப்ப நான் 13 பிப்ஸ் லாஸ்ட்ல வைக்கிறேன். ஆ பெர்சன்டேஜ் இன் பாயிண்ட் பிப் நான் சொல்றேன். இப்ப 13 பிப் அப்படின்னா அந்த 13 பிப்ப நான் எப்படி ப்ரோ வந்து எவ்வளவு ரிஸ்க் வைக்க போறேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு கேபிட்டல் இருக்கும். அது வந்து நீங்க $1000 இருக்கலாம், $10,000 இருக்கலாம், $25,000 இருக்கலாம், $50,000 இருக்கலாம், 1 லேக் எவ்வளவு வேணா உங்களோட கேபிட்டலா இருக்கட்டும். அதை இன்டூ டாலர்ஸ்ல நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அதோட வந்து பிக்ஸ்டு கேபிட்டலா வச்சுட்டு நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிஸ்க் வைக்க போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னா, ஒண்ணு நீங்க 0.25 வைக்க போறீங்களா, இல்ல 0.5 வைக்க போறீங்களா, இல்ல 1% வைக்க போறீங்களா அப்படின்றது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களோட கையில இருக்கு. இப்ப நீங்க ஒரு $10,000 வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க 1% ரிஸ்க் ரிவார்டு வைக்க போறீங்க. 1% ரிஸ்க், 3% ரிவார்டு. அப்போ 1% ரிஸ்க்னா எவ்வளவு? $10,000ல 1% ரிஸ்க்னா எவ்வளவு? $100. கரெக்டா? எஸ். $100 ரிஸ்க் வைக்கிறீங்க. $300 வந்து ரிவார்ட் வைப்பீங்க. அப்போ எனக்கு இந்த 13 பிப்புக்கு எவ்வளவு லாட் சைஸ் ப்ரோ நான் இப்போ உங்களுக்கு வந்து நீங்க புரோக்கரேஜ்ல போய் போடணும் அப்படின்னா, அதுல லாட் தான் கேட்கும். எவ்வளவு லாட் போட போறீங்க? எந்த பிரைஸ்ல பை பண்ண போறீங்க? உங்களோட எஸ்எல் என்ன? உங்களோட டார்கெட் என்ன? 3 விஷயம் தான் கேட்கும். ஓகேவா? அந்த 3 விஷயத்த நீங்க பாக்குறதுக்கு தான் இது. இதுக்கு உங்களுக்கு கம்பல்சரி பிப் எவ்வளவு பிப்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அத நான் வந்து எப்படி லாட் சைஸா கால்குலேட் பண்ணி இந்த பிப்ப லாட்டா கன்வெர்ட் பண்ணாதான் உங்களால வந்து எவ்வளவு ரிஸ்க் வைக்க போறீங்கன்னு தெரியும். அப்போ $1000 தான், $10,000 என்னோட கேபிட்டல். நான் வந்து 1% $100 இந்த ட்ரேடுக்கு ரிஸ்க் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, 0.1னா நீங்க 0.1க்கும் நீங்க பார்க்கலாம். இப்ப $10 நீங்க ரிஸ்க் வைக்க போறீங்க அப்படின்றது பிக்ஸ் பண்ணிக்கலாம். 0.1னா பேசிக் 0.1 லாட். ஓகே ப்ரோ. லாட் சைஸ் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்க வேணாம் ப்ரோ. இவ்ளோ அவ்வளோன்ட்டு. நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் வந்து ஒரு ஒரு ட்ரேடுக்கு வைக்க போறீங்க அப்படின்றது உங்ககிட்ட இருக்கு. நீங்க 0.1% ரிஸ்க் வைக்கலாம், 0.2% ரிஸ்க் வைக்கலாம். பெர்சன்டேஜ் வைஸ்ல ரிஸ்க் வச்சு தான் நம்ம லாட் கால்குலேட் பண்ண போறோம். நம்ம டைரக்டா வந்து இப்ப இந்த ட்ரேட் வந்துச்சு, இந்த ட்ரேடுக்கு இவ்ளோ லாட்ன்னு போட்டு நம்ம பண்ண போறது இல்ல. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். லிவரேஜ்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல ப்ரோ. நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஒரு brokerage-லயும் லிவரேஜ் இருக்கும் ப்ரோ. ஆனா லிவரேஜ் வந்து 1:100ல இருந்தா உங்களுக்கு பெஸ்ட். சோ நீங்க இந்த மாதிரி ஒரு சைட் எடுத்துக்கோங்க. நான் காட்டுற சைட் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? எஸ் 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 ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா cashbacksforex.com இதை நம்ம கம்யூனிட்டி குரூப்லயும் ஷேர் பண்றேன், உங்க குரூப்லயும் ஷேர் பண்றேன். cashbackforex.com நீங்க போட்டீங்க அப்படின்னா இது வந்து லாட் சைஸ் கால்குலேட்டர். ஒரு பிப்பை நீங்க லாட் சைஸ்க்கு கால்குலேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். cashbackforex.com போடுங்க. போட்ட உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லாட் சைஸ் கால்குலேட்டர் வரும். இது எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். பிப் கால்குலேட்டர் இது எதுவுமே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இருக்க லாட் சைஸ் கால்குலேட்டர் மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள போகும். இப்படி உள்ள போனோடனே உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டாப் லாஸ், அக்கவுண்ட் பேலன்ஸ், இது இப்ப நம்ம ரிஸ்க் பர்சன்டேஜ் எவ்வளோ, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கால்குலேட் அப்படின்ற ஒரு சிம்பிள் காட்டும். நல்லா பாத்துக்கோங்க. லாட் சைஸ் கால்குலேட்டர்ல பண்ணணும். லாட் சைஸ் கால்குலேட்டர்னு இருக்கும். இப்போ நான் யூரோ யூஎஸ்டி அப்படி இங்க ஆல்ரெடி ஆட்டோமேட்டடா இருக்கு. இப்போ நான் வந்து ஜிபிபி கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பேரை மாத்தணும். ஜிபிபி யூஎஸ்டி அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்க வரும். இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்துருச்சு. டாலர் கரன்சி வந்து நம்ம யூஎஸ் டாலர்ஸ் தான் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போறோம். அப்ப என்னோட அக்கவுண்ட் பேலன்ஸ் ஒரு $50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு $10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. $10,000. இப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் பிப்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தோம். எவ்வளவு பிப்ஸ் பார்த்தோம் ஜிபிபில? எவ்வளவு பிப்ஸ் பார்த்தோம்? ஸ்டாப் லாஸ் 13 பிப்ஸ் பார்த்தோமா? எஸ் 13. 13ன்ற ஸ்டாப் லாஸ் பிப்ஸை மட்டும் நான் இங்க போடுறேன். இப்போ ரிஸ்க் பர்சன்டேஜ்ல நான் வந்து இப்போ 1% ரிஸ்க் வைக்க போறேன் அப்படின்னா 1%, 0.5% ரிஸ்க் வைக்க போறேன்னா 0.5%, 0.25% ரிஸ்க் வைக்க போறேன்னா 0.25%, 0.1% ரிஸ்க் வைக்க போறேன்னா 0.1%. நீங்க என்ன பெர்சன்டேஜ்ல வேணா ரிஸ்க் ரிவார்டை வச்சுக்கலாம். ஆனா உங்களோட எவ்வளவு நீங்க லாஸ் பிப் வச்சுக்க போறீங்கன்னு தெரியணும். அக்கவுண்ட் பேலன்ஸ் இதுல நீங்க எதுவுமே கை வைக்க வேணாம். இந்த ஜிபிபி ஒன் சைஸ் பிப் இருக்கிறது, இந்த கான்ட்ராக்ட் சைஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துடும். நீங்க மாத்த வேண்டியது என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நேம், ஸ்டாப் லாஸ் பிப், உங்களோட அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு எவ்வளவு ரிஸ்க் ரிவார்டு, இதை மட்டும் தான் நீங்க இதுல போட போறீங்க. இப்படி கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா லாட் சைஸ் உங்களுக்கு வந்துடும். எவ்வளவு லாட்னு 0.0769. அப்போ நான் 13 பிப்புக்கு 0.1 லாட் சைஸ் ரிஸ்க் வச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் 0.1%. நான் $10 தான் ரிஸ்க் வைக்க போறேன். அந்த 13 பிப்பு எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுதான் எனக்கு எக்ஸாக்டா $10 தான் அடிக்கும். அதுதான் இதுல உங்களுக்கு பெஸ்ட். நீங்க எக்ஸாக்டா உங்களோட லாஸ் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம், ப்ராஃபிட் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் 1% வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு லாட் சைஸ் மாறும். இந்த பாருங்க 0.76. நான் 5% வைக்கிறனாலும் எனக்கு லாட் சைஸ் மாறும் 3.8. நீங்க உங்களோட கேபிட்டல் இப்ப இந்த $10,000க்கு 5% தான் இது வரும். அப்போ 1% $100. அப்ப $500 நான் ரிஸ்க் வைக்கிறேன் அப்படின்னா $500க்கான லாட் சைஸ் இது. சோ நீங்க மேனுவலா எதுவுமே கனெக்ட் பண்ண வேணாம். இந்த சைட்குள்ள போங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணுங்க, எவ்வளவு ஸ்டாப் லாஸ் பிப்ஸ்ன்றத போடுங்க, உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிஸ்க் வைக்க போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுங்க, கால்குலேட் கொடுங்க, கால்குலேட் ஆயிடும். இதுல எல்லா பேர்ஸும் வரும். இதுதான் வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணும்போது. இப்போ கிளியரா? இல்ல ப்ரோ பெர்சன்டேஜ்ல வேணாம், நான் டாலர்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னாலும் இதுல ஆப்ஷன் இருக்கு. நீங்க யூஎஸ்டின்னு கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு ட்ரேடுக்கு $50 ரிஸ்க் வைக்க போறேன்னா அதுக்கு எவ்வளவு லாட் சைஸ்னும் இதுல காட்டும். இல்ல ப்ரோ இதுல நான் $250 ரிஸ்க் வைக்கிறேன், பெர்சன்டேஜா நான் பார்க்கல, $250 ரிஸ்க் வைக்க போறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு லாட்னு காட்டும். கிளியர்? இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? எஸ் எஸ் ஆர் நோ? எஸ் ப்ரோ. வாட் இஸ் மைக்ரோ மினி ஸ்டாண்டர்ட்? ப்ரோ அதுதான் ப்ரோ, நம்ம எதுவுமே இதுல வந்து குழப்பிக்க வேணாம். லாட் சைஸ் வந்து நீங்க குழப்பிக்கவே வேணாம். அதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியா இந்த லாட் சைஸ் கால்குலேட்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மைக்ரோ மினி லாட்லாம் நம்ம மேனுவலா உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கவே வேணாம். ஜஸ்ட் நீங்க லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் வைங்க, எவ்வளவு லாஸ் பிப்ஸ்ன்னு பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு ரிவார்ட் கால்குலேஷன் வந்துடும். ப்ரோ ரிவார்ட் கால்குலேஷன் சிம்பிள் ப்ரோ. நீங்க $250 ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா இன்டூ 3 $750 ரிஸ்க். புரியுதா? $50 ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா $150
$50 ரிஸ்க், அவ்வளவுதான் ரிவார்டு. நீங்க ஒரு 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 எவ்வளவு டாலர்ஸ் வைக்கிறீங்களோ ரிஸ்க், அவ்வளோ இன்டூ 3 உங்களுக்கு ரிவார்டு. இல்ல இன்டூ 2ல முடிக்கிறீங்கன்னா அது உங்க ரிவார்டு. உங்களோட லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்றது உங்க கையில இருக்கும் ஃபாரெக்ஸ்ல. நீங்க இவ்வளவுதான் நான் லாஸ் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி தான் என்ட்ரி போட போறீங்க. மார்க்கெட் ஆர்டர் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமா விழும், வேற இடத்துல விழும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆர்டர்ஸ் எப்படி போடணுன்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ப்ரோ ஜிபிபி யூஎஸ்டி 1 பிப் ஆனும் கரெக்டா இல்ல ப்ரோ, அதை சேஞ்ச் பண்ண என்ன சொல்றீங்க? ஹெச்பி ஒன்னும் புரியல. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கேக்குறதா இருந்தா கேளுங்க. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோஸ்? உங்களுக்கு என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அது கிளியர் பண்றேன். முருகன் சொல்லுங்க முருகன். ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஃபண்டல் அக்கௌண்ட் பத்தி சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ முருகன். ப்ரோ இப்போ இதுல வந்து லார்ஜ் சைஸ் வந்து இருக்குல்ல 1.3ன்னு வந்துச்சுல, இப்போ அவ்வளவு பெரிய லாட் போடலாமா? ப்ரோ நீங்க வந்து பிப் போட்டிருக்கீங்க, நான் $10,000 அக்கௌண்ட்டுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க $100 தான் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா $100 இல்ல புரியுது, அந்த அந்த ஃபண்டுக்கு இந்த அளவுக்கு லார்ஜ் சைஸ் வந்துச்சுன்னா இது போடலாமான்னு கேக்குறேன். அது ஷார்ப்பா தான் ப்ரோ உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்க $100 தான் ரிஸ்க் வைக்க போறீங்கன்னா அதுல உங்களுக்கு ஷார்ப்பா இவ்வளவுதான் உங்களுக்கு லாட் சைஸ் காட்டும். நீங்க அதுல போட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா கூட உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த $10 நீங்க ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா $10 தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகே ப்ரோ, அதுக்கு மேல ₹1 கூட லாஸ் ஆகாது. ஓகேவா? ஓகே ஓகே. சொல்லுங்க ஹெச்பி, உங்க பேர் வைக்கலாமே. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கீழே இங்க ஜிபிபி யூஎஸ்டி 1 பீப் சைஸ் இருக்குல்ல, அதை எதுவுமே மாத்த தேவையில்ல நீங்க. அதுதான் ப்ரோ கேட்கலாம். அதுதான் சொன்னேன். இது நான் ஸ்டார்டிங்ல உங்கள்கிட்ட சொல்லி தான் சொன்னேன். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுவே ஜென்ரேட் ஆகும். நீங்க மாத்த வேண்டியது இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டாப் லாஸ், பிப், உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோன்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு ரிஸ்க் வைக்க போறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே கிளியர்? கிஷோர் சொல்லுங்க கிஷோர். ப்ரோ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா வந்து இப்போ ஒரு $100 வந்து நம்ம ரிஸ்க் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுல வந்து $100னா $100 தான் லாஸ் ஆகுமா? அந்த பெர்சன்டேஜ் கணக்கு வருது இல்ல ப்ரோ, 20% அப்படின்னா 100ல 20%, $20 அந்த மாதிரி லாஸ் ஆகும். நீங்க வைக்கிற அப்படி கிடையாது. நீங்க உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கு எவ்வளவு லாஸ் நீங்க பிக்ஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பெர்சன்டேஜ். இப்ப நீங்க பிக்ஸ் பண்ணி ஒரு $50 தான் நான் ரிஸ்க் வைக்க போறேன்னா அது உங்களோட அக்கௌண்ட் சைஸ்க்கு அது பெர்சன்டேஜா அது டிஃபர் ஆகலாம். இப்ப $100க்கு $50 ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு என்ன இருக்கும்? 50% ரிஸ்க் வைக்கிறீங்க, அதானே அர்த்தம்? ஆமா ப்ரோ. இப்ப $10,000க்கு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? $50 0.5 தான், 0.5 தான் ரிஸ்க் வைக்க போறீங்க. சோ உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ், அதனாலதான் நான் போட சொல்றேன். இப்ப நீங்க உங்களோட டோட்டலா எவ்வளவு காசு போட்டு ட்ரேட் பண்றீங்க, அதுல நீங்க எவ்வளவு ரிஸ்க் வைக்க போறீங்க அப்படின்றது உங்களோட ஓன் மேனேஜ். இதுல ஓகே ப்ரோ, நான் கேக்குறது பட் $10,000 வந்து என்னன்னா, சோ இதுல இருக்கு, அதுல ட்ரேடிங் வியூல காமிக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 20%, 30%. யூட்டிலைஸ்டு கேபிட்டல்ல இவ்வளவு பர்சன்டேஜ் கேக்குறீங்களா? யூட்டிலைஸ்டு கேபிட்டல் இப்போ $100 தான் யூட்டிலைஸ் பண்ணுது, ஆனா அதுல $10 நான் ப்ராஃபிட் லாஸ் பண்ண போறேன், அதுக்கு அவ்வளவு பர்சன்டேஜ் தானே ப்ரோ ப்ராஃபிட் லாஸ் கேக்குறீங்க, அதானே? அந்த மாதிரி தான் ப்ரோ. நம்ம பண்றது ட்ரேடிங் வந்து இப்படிதான் ப்ரோ. ஃபாரெக்ஸ்ல நீங்க உங்களோட கேபிட்டல் பொறுத்து தான் ட்ரேடிங் பண்ண போறீங்க. இப்ப நீங்க $10,000 தான் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் வைக்கிறீங்கன்றது தான் இருக்கு. இந்தியன் மார்க்கெட் இதுவும் கம்பேர் பண்ணிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. இதுல உங்களுக்கு நிறைய லிவரேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு எக்ஸிட் ஆகுது. அதனாலதான் உங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஒன்னு இருக்கு இல்ல, ஓகேவா? இதுல நம்ம எவ்வளவு ரிஸ்க் வைக்க போறோமோ அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $100 போட்டேன் அப்படின்னா இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், $100 மட்டும் தான் போகும். $100 மட்டும் தான் போகும். அதுக்கு கம்மியாவும் போகாது, அதுக்கு மேலேயும் போகாது, அவ்வளவுதான். அதுக்கு கம்மியாவும் போகாது, அதுக்கு மேலேயும் போகாது. நீங்க எக்ஸாக்டா எவ்வளவு பிப்ஸ்க்கு லாஸ், இப்போ 13 பிப்னா 13, இப்ப 13.2 காமிச்சதுல, நான் 13.2 பிப்புக்கு கால்குலேட் பண்ணேன். இப்போ $10,000க்கு நான் வந்து 1% கால்குலேட் பண்றேன்னா 13.2 பிப்புக்கு கால்குலேட் பண்ணா எனக்கு எக்ஸாக்டா லாட்டை நீங்க அதுல போடணும். 0.7
5, 8 நீங்க போட்டீங்கன்னா எனக்கு இப்ப ஜிபிபில நான் போட்ட லாஸ்க்கு எனக்கு வந்து அடிச்சதுன்னா எக்ஸாக்டா எனக்கு $100 தான் லாஸ்ல இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. அது ஸ்ப்ரெட் எல்லாம் அதுவே பாத்துக்கும் உங்களுக்கு. ஸ்ப்ரெட்னா இப்போ ஓகே ப்ரோ. உங்களுக்கு சார்ட்ல சில டைம் எஸ்எல் அடிச்சிருக்காது, ஆனா உங்களுக்கு புரோக்கரேஜ்ல எஸ்எல் போயிடும். அதுக்கு ரீசன் வந்து ஸ்ப்ரெட். ஓகேங்களா? அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஒரு ப்ரோ. ஒரு அது எப்படி இதோட கால்குலேட்? இது அது நீங்க வந்து ஸ்ப்ரெட் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நான் அதான் சொன்னேன்ல, நீங்க அது வந்து இது கூட கம்பேர் பண்ணி குழப்பிக்க வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் இருங்க. ஸ்ப்ரெட்டுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிபிக்கு வந்து இப்ப நான் சொல்றது யாராவது MT5 ஏதாவது கேன் ஐ ஸ்பீக்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசலாம். கிஷோர் குமார் உங்களுக்கு ஓகே இல்ல? கிளியர் எனக்கு ஆயிடுச்சுல? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸ்ப்ரெட் மட்டும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. சொல்லுங்க அம்ரீஷ். ப்ரோ இப்போ இப்போ நான் வந்து $10,000 அக்கௌண்ட் வச்சிருக்கேன். பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஓகே. யூட்டிலைஸ் என்டையர் கேபிட்டல் டு தி ஒன் ட்ரேட்ல. ஒரு நீங்க ட்ரேட்ல நான் எல்லா என்டையர் கேபிட்டலும் யூஸ் கேபிட்டல் பண்ண அதுல மாட்டேன் யூஸ் இல்லையா? பண்ணவே மாட்டீங்க. நீங்க என்டையர் கேபிட்டலும் அதுல யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க ஓகே யூஸ் பண்ண அது இப்போ நீங்க கால்குலேட் பண்றது வந்து உங்களோட என்டையர் கேபிட்டலுக்கான ரிஸ்க் தான் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. ஆனா மொத்த கேபிட்டலும் உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆக போறது கிடையாது. இப்போ நீங்க ஒரே பேர்ல தான் ஒரே டைம்ல ட்ரேட் பண்ண போறது கிடையாது. நீங்க ஒரு 5 ஓகே பேர்ல கூட ட்ரேட் பண்ணலாம் ஒரே டைம்ல. அதுக்கு எவ்வளவு ஓகே கேபிட்டலோ அதுதான் அது எடுக்க போகுது. நம்ம கால்குலேட் ஓகே பண்றது இப்ப ரிஸ்க் தான். இப்போ உங்களோட ஓகே கேபிட்டலுக்கான ரிஸ்க் தான் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. இப்போ உங்க கேபிட்டல் ஒரு $10,000 இருக்குன்னா அதுல நீங்க 0.1 தான் ரிஸ்க் வைக்க போறீங்கன்னா அதுக்கான கேபிட்டல் மட்டும் தான் அது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். மொத்த கேபிட்டல் எடுக்காது. ஓகே ஓகே. ஸோ நான் அப்போ என்னோட சொல்றது ரிஸ்க் உங்களுக்கு கால்குலேஷனுங்கிறது என்னோட என்ன சொல்றேன்னா, நான் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேடுக்கு நான் ஒரு $200 ஸ்பெண்ட் பண்றேன். ஆனா என் கேபிட்டல் $1,000 இருந்தாலும் அந்த $200 தான் அது எடுத்துக்கும் அப்படின்னு $200 சொல்றீங்களா? 20% நீங்க ரிஸ்க் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் மேட்டர். ஓகேவா? ஓகே உங்களோட கேபிட்டல் $1,000 இருக்குன்னா நீங்க அதுல 20% நான் ரிஸ்க் வைக்க போற $200 நீங்க போட்டு கால்குலேட் பண்ண போறீங்க லாட் சைஸ். இதுதான். ஓகே. இப்போ நான் சைமல்டேனியஸா ஒரு ஆர்டர் ரன்னிங்ல இருக்கு. ஸோ அகைன் இன்னொரு செட்டப் எனக்கு வேற வேற பேர்ல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அகைன் இப்போ போடலாம். ஆல்ரெடி யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். இல்ல போடலாம். ஓகே. ம். அகைன் இப்போ நான் செகண்டுக்கு போடும்போது இதுக்கு இப்போ $200 நான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். ஸோ அகைன் கம் டு த பார்ட் $9,800 என்னோட கேபிட்டலா இருக்கும் இல்லையா? ஸோ நான் அதுக்கு தான் ஆமா. 9,800 போடணுமா இல்ல அதுல இருந்து $10,000 எடுத்துக்கோ. போடணுமா? அப்படி எடுத்துக்கிட்டால நீங்க 10,000க்கே திரும்பி கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். இட் மீன்ஸ் ஓ இப்போ நீங்க யூஸ் பண்ண போற கேபிட்டல்ல நம்ம மென்ஷன் பண்ணி போடல ப்ரோ. நீங்க வைக்கிற ஓகே ரிஸ்க் எவ்வளவுன்றத மென்ஷன் பண்ணதான் நம்ம அந்த அக்கவுண்ட் சைஸ் போடுறோம். புரியுதா? நீங்க ஓகே எவ்வளவு யூஸ் பண்ண போறீங்கன்றது இல்ல. இப்ப நீங்க 100% யூஸ் பண்ண போறீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ரிஸ்க் இருக்க இடத்துல நம்ம 1% போடுற இடத்துல நீங்க 100% போட்டாதான் ஒரே பேர்ல ட்ரேட் பண்ண முடியும். கரெக்டா? நான் ஆமா சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ புரியுது இந்த புரியுது இடத்துல நான் 1% அப்படின்றது தானே ரிஸ்க் வைக்கிறேன். இதுல நான் ஆமா 100% ரிஸ்க் வச்சாதான் என்னோட $10,000 கேபிட்டலுமே யூஸ் ஆகும். அப்பனா எவ்வளவு லாட் சைஸ் வருது பாருங்க. ஆல்மோஸ்ட் 75 லாட் சைஸ் நான் ஒரே டைம்ல பஞ்ச் பண்ண போறேன். இப்ப எனக்கு லாஸ் ஆச்சுன்னா ஓகே மொத்த கேபிட்டலும் அவுட். அந்த மாதிரி தான். மொத்த கேபிட்டல் அவுட். ஓகே. சரி ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க இத காட்டுனது வந்து ஜஸ்ட் கால்குலேட்டர் தானா இல்ல இதுல பிளேஸ் பண்ணாலே நம்மளுக்கு அங்க ஆர்டர் பிளேஸ் ஆயிடுமா? இதுலலாம் நீங்க பிளேஸ் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் வந்து நீங்க லாட் சைஸ மட்டும் கால்குலேட் பண்றதுக்கு தான் இது. உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் சரி ஓகே ஓகே. எவ்வளவு ஸ்டாப் லாஸ் ஸ்லிப் நீங்க உங்க ரிஸ்க் கால்குலேட் பண்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எப்படி இப்போ ஒரு ட்ரேட் பண்ணனும்னா இவ்வளவு கால்குலேஷன் பண்ணனும்னு இருக்குல ப்ரோ. இப்போ இந்தியன் மார்க்கெட்னா ஆமா ஒரு $50 இருக்கும் நிஃப்டில. அதுக்கு நான் வந்து ஆமா ஒரு $1000 தான் ரிஸ்க் வைக்க போறேன். இவ்வளவு எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப அதே தான் நம்ம ஆமா இதுலயும் பண்ண போறோம். நம்ம ஏன் ஒரு ட்ரேட் எடுக்க ஓகே போறோம்னா நமக்கு இவ்வளவு டாலர் ரிஸ்க் வைக்க போறோம், இவ்வளவு டாலர் ப்ராஃபிட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம உள்ள போறோம். அப்ப அந்த ரிஸ்க் ரிவார்டு ஓகே எப்படி இருக்கணும்ன்றது நீங்க டிசைட் பண்றதுதான். இப்ப நாங்க ஓகே அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். இவ்வளவு டிரா டவுன் இருக்கும், இவ்வளவு உங்க ஓன் அக்கௌண்ட்னா நீங்க 5% கூட ஒரு நாளைக்கு ரிஸ்க் வைப்பீங்க, 10% ஓகே கூட ரிஸ்க் வச்சு பண்ணுவீங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் ஒரு பர்சன் ஒரு இது பொறுத்து மாறும். ஓகே இதுல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது எப்படி அப்படின்னா இதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 50% போட்டுக்கோங்க, 10% இல்ல ஒரே போட்டுக்கோங்க. ட்ரேடுக்கு ஒரு கூட நம்ம மொத்த கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படியே விஷயம் யூஸ் என்னன்னா பண்ணி அதை நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம் கால்குலேட் அப்படின்னு. பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அதேதான் ஓகே கரெக்ட். நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்க. ஓகே ஓகே. விக்கி சொல்லுங்க விக்கி.
ப்ரோ அதான் கிளியர் பண்ணிட்டீங்க ப்ரோ. எனக்கு அந்த டவுட் தான் இருந்தது ஆக்சுவலா. ஸோ ஓகே பிப் எதுக்கு கால்குலேட் பண்றோம்னா, நம்ம லாட் சைஸை கால்குலேட் பண்றது தான் பிப். ரிஸ்க் பேஸ் பண்ணி தான் நம்ம லாட் சைஸ் சூஸ் பண்ண உங்களோட போறோம். லாஸ் எவ்வளோன்றத தெரிஞ்சுக்கதான் ப்ரோ நீங்க. ஆமா ஆமா ஆமா. லாஸ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா லாட் சைஸை சூஸ் பண்றதுக்கும் எஸ் பிப் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். எஸ் கரெக்ட்டுங்களா ப்ரோ? ஏன்னா நீங்க பிப், ஏன்னா நம்ம சார்ட்ல வந்து பிப் தான் உங்களுக்கு காட்டும், லாட் சைஸ் காட்டாது. இப்ப நீங்க காட்டாது. பிப் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நீங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வந்து நீங்க லாட்டா தான் போடுவீங்க, பிப்பா போட மாட்டீங்க. கரெக்ட் அதனாலதான் கரெக்ட். நம்ம இந்த கால்குலேஷன் பண்றோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஜஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட் ட்ரேடிங் இதுல சார்ட் கொடுக்காம நம்ம லிமிட் வேல்யூ செட் பண்ணி எப்படி இந்தியன் மார்க்கெட் லிமிட் மார்க்கெட் இருக்கோ அதே மாதிரி இதுல அதேதான் லிமிட் வேல்யூ ரிப்பீட் செட் பண்ணி ஆர்டர்ல நம்ம போடுறோம். லாட் செட் கரெக்டா சூஸ் பண்ணி போட்டாதான் அந்த ரிஸ்க்கு தகுந்தாப்புல நமக்கு ரிவார்டு கிடைக்கும். அதுக்கு தான் பிப் கால்குலேஷன் கரெக்டா இருக்கும். புரிஞ்சுது ப்ரோ. எஸ் எஸ் தேங்க்ஸ். எஸ். ஓகே, டன் டன். தேங்க்யூ. எஸ், நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாமா? டன் டன் டன். கிளியர் கிளியர். ஸோ இது வந்து நம்ம சிம்பிள் லாட் சைஸ், நாட் ஃபிக்ஸ்டு லாட் சைஸ். லைக் இதுல ஃபிக்ஸ்டு லாட்லாம் கிடையாது ப்ரோ. நீங்க வந்து எவ்வளவு ரிஸ்க் வைக்க போறீங்களோ அதுதான் உங்களோட ரிவார்ட். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ உங்களுக்கு என்ன சார்ட் ஷேர் ஆகிட்டு இருக்கு? சார்ட் தான் ஷேர் ஆகிட்டு இருக்கா? ஓகே, கிளியர். இப்போ லாட் சைஸ் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆர்டர் எப்படி பண்ணணும்? அன்மியூட் பண்ணுங்க போ அசாரு. சொல்லுங்க அசரு. ஹலோ ப்ரோ, ஃபாஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டேன் ப்ரோ, பேசுங்க. ஹலோ சொல்லுங்க ப்ரோ, பேசுங்க. ப்ரோ, நீங்க லாட் சொல்லுங்க. சைஸ் சொல்லியிருந்தீங்களே, லாட் ஆமா சைஸ் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நம்ம ஏன் ப்ரோ தேர்ட் பார்ட்டி ப்ரௌசர்ல போயிட்டு பண்றோம்? நமக்கு இண்டிகேட்டர் இருக்குல்ல, நமக்கு இண்டிகேட்டர் ப்ரோ, இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். நாங்க கம்பல்சரியா நாங்க யூஸ் இண்டிகேட்டர் இருக்கு ப்ரோ. இண்டிகேட்டர்லயும் நமக்கு வந்து அது கரெக்டா காட்டும். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப நாங்க பண்ற மெத்தட்ஸ் உங்களுக்கு சொல்றோம். ஓகேவா? ஓகே 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 ஓகே. இல்ல ஜஸ்ட் அது, ஏன்னா இண்டிகேட்டரும் நமக்கு டக்குன்னு சில பேர் browser ல போகாம வந்து நமக்கு மேனுவலா இதுலயே இருக்குல்ல, அதனால சொல்றேன். மேனுவலா கனெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இங்கேயே 3 இதை வச்சு இதுலயே லாட் சைஸ் பார்ப்பாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டா வரும் தெரியல. ஐ எங்களுக்கு திங்க் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் அந்த எப்பயுமே இண்டிகேட்டர் டேப் கரெக்டா ஓபன்ல இருக்கு. தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சரி ப்ரோ. ஓகே ஓகே. அதான் ப்ரோ, ஒருத்தருக்கு ஒரு டிஃபர் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியர் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நாங்க யூஸ் பண்ற சேஃபஸ்ட் மெத்தட சொல்றோம். வேற ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். எஸ், டன். திருமலா ஃபாரெக்ஸ் சொல்லுங்க. திருமலை ஃபாரெக்ஸ் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ ப்ரோ. ஃபாஸ்டா எல்லாருக்கும் டைம். ப்ரோ, அந்த மேல ஸ்ப்ரெட் எப்படி ப்ரோ மேனேஜ் பண்ண? அந்த பஃபர் வச்சா சரியா போயிடுமா? ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரெட்டுக்கு நீங்க எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேர்ஸுக்கும் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் இருக்கும். சில இதுல 0 ஸ்ப்ரெட் இருக்கும். சில இதுல உங்களுக்கு 5 இருக்கும் ஸ்ப்ரெட். சில இதுல 15 இருக்கும். சில இதுல 35 இருக்கும். அந்த ஸ்ப்ரெட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க MT5 ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நானே காட்டுறேன். இண்டிகேட்டர் நேம் சொல்லுங்க. அசாரோ, இண்டிகேட்டர் நேம் கேக்குறாங்க பாருங்க. குரூப் சாட்ல போட்டு விடுங்க, பாத்துப்பாங்க. ஒன் மினிட் இருங்க, நான் அந்த இது ஓபன் பண்றேன். தெரியுதா? நான் காட்டுற ஸ்கிரீன் தெரியுதா?
கோல்டு பேர் அண்ட் கரன்சி. எஸ் நான் சொல்றேன் ப்ரோ, கோல்டுக்கும் சொல்றேன் எப்படி பண்ணணும். ஓகே தெரியுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டின்னு இருக்கும். யூரோ யூஎஸ்டிக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் இருக்கா? இந்த பிராக்கெட் பக்கத்துல ஒரு நம்பர் போயிட்டு இருக்கு பாருங்க எல்லாத்துலயும். ஏயுடி ஜேபிஐக்கு ஒரு நம்பர் இருக்கும், ஏயுடி யூஎஸ்டிக்கு ஒரு நம்பர் இருக்கும், யூஎஸ்டி ஜேபிஐக்கு ஒரு நம்பர் இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு ஸ்ப்ரெட். நீங்க யூஸ் பண்ற புரோக்கர்ல ஒன்னு டிஃபரா இருக்கும். இந்த ஸ்ப்ரெட் வந்து மாறிட்டே இருக்கும், ஃபிக்ஸ்டாலாம் இருக்காது. கேன் யூ ஜூம் இட்? தெரியுதா? எஸ் கிளியர் கிளியர். ஓகே, இப்போ ஸ்ப்ரெட் வந்து இது ரன்னிங்லயே இருக்கும் உங்களுக்கு. இந்த பிராக்கெட் மாதிரி இருக்கும். இது இப்ப 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இதுல எப்படி ப்ரோ ஸ்ப்ரெட் கால்குலேட் பண்ணனா, இப்போ நான் பிப்னு ஒண்ணு சொன்னேன் கரெக்டா? அந்த பிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல 5ன்னு இருக்கிறது வந்து ஹாஃப் பிப் மாதிரி நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். அது வந்து டிஃபர் ஆகும், நாட் எக்ஸாக்டா நான் சொல்றது. நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கணும் அப்படின்னா இது ஒரு ஹாஃப் பிப்பா கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ 12.5, இப்போ நீங்க 12 தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா இதுல ஒரு ஸ்ப்ரெட் இங்க இருக்கு, ஆனா நான் என்ட்ரி மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்க கீழே கொஞ்சம் என்ட்ரியை தள்ளி ஆஃப் பிப்புக்கு இறக்கி வச்சுக்கலாம். நான் சொல்றது புரியுதா? பிப்பு நான் லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் சொன்னேன்ல, அந்த லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன்ல உங்களோட என்ட்ரி பாயிண்ட் ஓபியோட ஸ்டார்டிங்ல இருக்கும். அந்த ஓபியோட ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க லைட்டா ஒரு ஹாஃப் பிப்புக்கு அந்த இறக்கி வச்சீங்க அப்படின்னா உங்களால ஸ்ப்ரெட்டை மேனேஜ் பண்ணிக்க. புரியுதா? கிளியரா? எஸ். இப்ப 10 இருக்குன்னா அது ஒரு பிப்பு கணக்கு வரும். 15 இருக்குன்னா 1.5 பிப்புக்கு பாருங்க. கோல்டு எல்லாம் 15 இருக்கு, அப்ப அது 1.5 பிப் கிட்ட நமக்கு ஸ்ப்ரெட் இருக்கும். சோ இதை வச்சு நீங்க ஸ்ப்ரெட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இது மாதிரி. புரியுதா? ஓகே. இப்போ நான் காமிச்ச மாதிரி எடுத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வில் டிஃபர் பிளேஸ் டு பிளேஸ் ஆர் எண்ட் ஆஃப் என்ட்ரியா ப்ரோ. ஆமா ப்ரோ, ஸ்ப்ரெட் வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. நியூஸ் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம் ஸ்ப்ரெட் 50-60 கூட போகும், இல்ல 30-40ல கூட இருக்கும் ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட்டை பேஸ் பண்ணி ஸ்ப்ரெட் எவ்வளவுக்குள்ள இருந்தா சேஃப்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பிப், இட் மீன்ஸ் 15க்குள்ள இருந்தா 15 ரொம்ப அதிகம். ஒரு 10க்குள்ள இருந்தா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. சப்போஸ் நீங்க என்ட்ரி பாயிண்ட்லயே போடுறீங்கன்னா கூட சில டைம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் அவ்வளோலாம் நீங்க மாத்தி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 5க்குள்ள இருக்குன்னா நீங்க ஸ்ப்ரெட்டை மாத்தியே நீங்க மீன்ஸ் என்ட்ரி பாயிண்ட்டை வந்து மாத்த தேவையில்ல. எஸ்எல் ஆல்சோ சிமிலரா ப்ரோ ஸ்ப்ரெட் போட்டு. ஆமா ப்ரோ, எஸ்எல்மே நீங்க சேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹாஃப் பிப் அப்படி இருக்குன்னா கீழே ஒரு 0.2 பிப்பும் மேல ஒரு 0.2 பிப்பும் ஏத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிப்பு உங்களுக்கு ஸ்ப்ரெட் இருக்கு அப்படின்னா கீழே 0.5 பிப்பும் மேல 0.5 பிப்பும் ஏத்தி வச்சுக்கோங்க. இப்படி ஏத்தி வச்சீங்கன்னா உங்களால ஸ்ப்ரெட்டை மேனேஜ் பண்ண முடியும். புரியுதா? ஆமா ப்ரோ, கோல்டு வந்து உங்களுக்கு எப்பயுமே ஸ்ப்ரெட் அப்படிதான் இருக்கும். அது 15 to 20 இருக்கிறதே உங்களுக்கு ரேர் தான். நான் வந்து நார்மல் சொல்றேன். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிற பேர்ஸ் சொல்றேன். நீங்க கோல்டுக்கு எப்பயுமே வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டாகணும் ஸ்ப்ரெட்டுக்கு. ஸ்ப்ரெட் இஸ் புரோக்கரேஜ் ரைட் ப்ரோ? எஸ். ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு அவங்க புரோக்கரேஜ் எடுக்கிற கமிஷன், அதுதான் ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்னால தான் வந்து எஸ்எல்லும் அடிக்கும், என்ட்ரியும் ட்ரிகர் ஆகாமலும் போகும், இல்ல ட்ரிகர் ஆகும் சீக்கிரமா. இதுவும் உண்டு. சோ அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து புரோக்கரேஜை பொறுத்து மாறும். திடீர்னு ஸ்ப்ரெட் அதிகமாகும், திடீர்னு ஸ்ப்ரெட் கம்மியாகும். அந்த டைம்ல ஸ்ப்ரெட் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 10க்குள்ள தான் இருக்கும் எல்லா டைமே. நியூஸ் டைம்ல மட்டும் தான் உங்களுக்கு ஆகும். சோ ஸ்ப்ரெட் ஷோஸ் பிப்ஸ் அண்ட் பெப்ஸ் வைஸா. புரியல ப்ரோ? சரத் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே கிளியரா? எப்படி லாட் சைஸ் கால்குலேஷன் பண்ணணும், எப்படி வந்து பிப்ஸை கால்குலேட் பண்ணணும், எப்படி ரிஸ்க் ரிவார்ட் வைக்கணும், எப்படி லாட் போடணும் அப்படின்றது சொல்லுங்க மனோஜ். கிளியர் கிளியர். மனோஜ் சொல்லுங்க. ஹலோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஸ்ரீஜித் சொல்லுங்க. ப்ரோ ஒரு டவுட். இப்போ இந்தியன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வருது அப்படின்னா
அதை நம்ம எடுக்க மாட்டோம். ம் சிஓபி பார்த்துட்டு எஸ்எல் கம்மியா வர ட்ரேட் எடுப்போம். இப்ப இதுல வந்து ஒரு ஓகே 40 ஸ்ப்ரெட், சாரி 40 பிப்ஸ் 50 பிப்ஸ் அந்த மாதிரி வருதுன்னா அதை நம்ம எடுப்போமா? 40 பிப்ஸ் 50 பிப்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்விங் தான் ப்ரோ வைக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஓகே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து 20 பிப்ன்றதே அதிகம் தான். ஏன்னா உங்களோட ரிசீவ் வார்டு வந்து பொறுத்து இப்ப நீங்க லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி தான் நீங்க வைக்க போறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஐக்கு நீங்க வைக்க போறீங்க, அதுக்கே நீங்க வந்து இங்க என்ட்ரி எடுத்து எனக்கு 1:1 போதும்னு நினைச்சீங்கன்னா ஓகே. இல்ல எனக்கு இங்க என்ட்ரி எடுத்து ரிஸ்க் ரிவார்டு 1:3 இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னா அது அதுக்கான டைம்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. நான் மனோஜ் உங்களுக்கு நான் 3-4 வாட்டி அன்மியூட் பண்ணேன், நீங்க தான் பேச மாட்டீங்க. புரியுதா ப்ரோ? இப்ப யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தீங்களே, ஸ்ரீஜித்தா? ஓகே ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ரீஜித் பேசிட்டு இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ரீஜித் புரிஞ்சிருச்சா? கிளியரா? டன். டவுட்ஸ் கேட்டீங்கன்னா ஹேண்ட் லோவர் பண்ணிடுங்க. மனோஜ் சொல்லுங்க. மனோஜ் உங்களுக்கு என்ன டவுட்? கொஞ்சம் வாய்ஸ் சவுண்டா பேசுங்க. ஒரு டிஜிட் ஸ்ப்ரெட்ல இருந்துச்சுன்னா இல்ல கீழே உங்க ஒரு வாய்ஸ் ஸ்ப்ரெட் கேக்குதா ப்ரோ? புரியல. ப்ரோ சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. ஸ்ப்ரெட் வந்து 9 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டிப் டவுன் பண்ற மாதிரி ஸ்டாப் லாஸ்லயே ஒரு டிப் மேல வைக்கணுமா ப்ரோ? ஸ்ப்ரெட் நான் ஒரு பிப் இருந்துச்சு அப்படின்னா ஹாஃப் பிப் கீழே ஹாஃப் பிப் மேல அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. அது வந்து உங்களோட ஸ்ப்ரெட் மெத்தட் ஆஃப் 9 இருந்தா ப்ரோ, பண்றது. ஸ்ப்ரெட் 9 இருந்தா கீழே ஒண்ணு மேலே ஒண்ணு வைக்கணுமா இல்ல அதுதான் ப்ரோ ஆப்போசிட்? சொல்றேன். ஒரு பிப்பு கீழே ஹாஃப் பிப்பு மேல ஹாஃப் பிப்பு ஏத்தி வச்சுக்கோங்க ப்ரோ. ஓ ஓகே ப்ரோ ஓகே. சோ தட் உங்களுக்கு என்ட்ரியும் மிஸ் ஆகாது, எஸ்எல்லும் வந்து சீக்கிரமா ட்ரிகர் ஆகாது. ஓகேவா? ஓகே நடுவுல இருக்கும். ஓகே ஓகே டன். இவ்வளவுதான் விஷயம். எஸ்எல் கால்குலேட் பண்றது இப்படிதான். நீங்க ஃபர்ஸ்ட் லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் வச்சுக்கணும். இளவரசன் சொல்லுங்க. இளவரசன் ஓகே. இப்படிதான் வந்து நீங்க லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் பார்க்க போறீங்க, லாட் லைஸ் கால்குலேட் பண்ண போறீங்க. எல்லாமே கிளியரா சொல்லிட்டேன். புரிஞ்சிச்சா? இப்போ brokerage எப்படி வந்து என்ட்ரி போடணும்னா ப்ரோ கேன் வி கெட் டு நெக்ஸ்ட் டாபிக், வி ஆர் இன் தி சேம் டாபிக் ஃபார் லாங் டைம். என்ன ப்ரோ பண்றது? இதுலயே வந்து நிறைய பேர் டவுட் கேட்டே இருக்காங்க. ஸ்ப்ரெட் ஏன்னா மெயினா இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வேற ஒண்ணுமே கிடையாது. என்ட்ரி போடுறது தான். இப்போ உங்களுக்கு வந்து கோல்டு பத்தியும் சொல்லிடுறேன். கோல்டும் எப்படி கால்குலேட் பண்ணணும் சொல்லிடுறேன். அதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இது. அதுக்கப்புறம் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பத்தி என்ன ஏதுன்னு கிளியரா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போதைக்கு நீங்க ஃபண்டட் யாரும் எடுக்க வேணாம். அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் சொல்லுவாரு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு அதை பத்தி சொல்ல போறேன். 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம முடிச்சிடலாம். ஓகே. இப்போ கோல்டுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு மத்த பேர்ஸ்ல காட்டுற மாதிரி இதுல ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு டிஃப்ரெண்டா காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஆர்டர் பிளாக் நீங்க வரையறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க ஆர்டர் பிளாக் வந்தீங்கன்னா இங்க நான் வந்து செல் போறேன் கோல்டுக்கு அப்படின்னா, இப்போ நான் ஷார்ட் பொசிஷன் கிளிக் பண்ணி இங்க இருந்து இதுக்கு நான் இதுல எங்க ப்ரோ பிப்பே காட்டலையே ப்ரோ, 957 காட்டுது, 867 காட்டுது, 748 காட்டுது. தெரியுதா உங்களுக்கு? ஒரு நம்பர் தெரியுதா கோல்ட்ல? ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். 1:3 1:7 அது பிரச்சனை இல்லை. கோல்ட்ல மட்டும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ்ல காட்டும். அப்ப நான் இது எப்படி ப்ரோ வந்து கால்குலேட் பண்றது ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க கோல்டுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா மை எஃப்எக்ஸ் புக்னு ஒரு ஆப் இருக்கு. கோல்டுக்கு மட்டும் நீங்க ஆப் இல்ல சைட் இருக்கு. அதை நீங்க வந்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மை எஃப்எக்ஸ் புக். எஸ், மை எஃப்எக்ஸ் புக்னு டைப் பண்ணுங்க கூகுள்ல. கோல்டு ட்ரேட் பண்ண போறீங்கன்னா ஸோ மை எஃப்எக்ஸ் புக்கை கிளிக் பண்ணுங்க. அங்க பாத்தீங்கன்னா பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதுலயுமே நீங்க யூரோ யூஎஸ்டி எல்லாமே பண்ணிக்கலாம், பிளஸ் கோல்டுமே பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் 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 ஓகே ஓகே. இதுல கிளிக் பண்ணி
இப்போ கோல்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. XAU later XAU USD போட்டீங்கன்னா இதான் கோல்டு. உங்களோட அக்கௌண்ட் இப்போ $10,000 வச்சிருக்கீங்கன்னா $10,000 நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி 0.5 ரிஸ்க் வைக்க போறேன்னா 0.5, 1% வைக்க போறேன்னா 1% ரிஸ்க். இப்போ பிப்ஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இல்ல ஸ்டாப் லாஸ் பிப்ஸ்ன்னு. இப்போ நம்ம கோல்டுல காமிச்சதுல 600, 700, 300 அந்த மாதிரி இதுல நான் போடுறேன். இப்போ 700 அப்படின்றத வந்து அதுல பாயிண்ட்ஸ் காட்டுச்சு. அந்த 700 இதுல போட்டு நான் கால்குலேட் கொடுத்தேன்னா கீழே நமக்கு லாட் சைஸ் காட்டும். யூனிட்ஸை போடக்கூடாது, கீழே இருக்க லாட்ஸ்ன்னு வருது பாருங்க, சைசிங். இந்த சைசிங்க தான் லாட் சைஸ்ல நீங்க போடணும். அதுதான் இப்போ நீங்க வந்து எவ்வளவு டாலர் ரிஸ்க் வைக்க போறீங்க, $10,000 நான் $100 ரிஸ்க் வைக்கிறேன். கோல்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ற லாட் சைஸ் இதான் நீங்க லாட் சைஸா யூஸ் பண்ணி. புரியுதா? கோல்டுக்கு கிளியர் ஆயிடுச்சா ப்ரோ? வேற ஒண்ணுமே கிடையாது. நார்மலா எல்லா பேர்ஸ் ப்ரோ நியூஸ் பத்தி ட்ரேட் பண்றது நம்மளோட கம்யூனிட்டில நியூஸ்ல ட்ரேடே பண்ண மாட்டோம் ப்ரோ. கிளியர் அவ்வளவுதான் ப்ரோ. GBP USD நார்மல் பேர்ஸ்ல இருந்து மைனர் பேர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க கேஷ்பேக் ஃபாரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. லாட் சைஸ் கால்குலேட்டருக்கு XA USD இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? சார்ட்ல எப்படி பொசிஷன் சைஸ் கிளிக் பண்ணணும், எல்லாமே பண்ணும். MT4 MT5 நீங்க ஏத்தி பாத்தீங்கன்னா அதுல நார்மலா கிளிக் பண்ணி நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு இது காமிச்சல்ல, ஸ்ப்ரெட் காமிச்சல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்க இப்ப எல்லாரோட பேரும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நீங்க நார்மலா ப்ரோக்கரேஜ்ல பை பண்ற மாதிரி அதுல கிளிக் பண்ணி பை லிமிட் செல் லிமிட் கொடுத்து லாட் சைஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி மெத்தட்ல லாட் சைஸ் கிளிக் பண்ணணும். ரியல் அக்கௌண்ட்டும் இருக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இருக்கு. அதான் ப்ரோ நீங்க யூஸ் பண்ற சர்வர் பொறுத்து இருக்கு ப்ரோ. நீங்க ஒர்க் ஆகல அப்படின்ற டவுட்லாம் அடுத்து அப்புறம் பேசிக்கோங்க ப்ரோ. நான் இப்போதைக்கு நான் முடிச்சிடுறேன், மற்றவங்க எல்லாமே வெயிட் பண்றாங்க. ஃபண்டட் ஏன் நம்ம போறோம் அப்படின்னா, ஃபண்டிங் ப்ராப்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபண்டிங் ப்ராப்ஸ் பத்தி என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு கார்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனி நமக்கு வந்து காசு தரான். ப்ரோ ப்ளீஸ் அன்மியூட் ப்ரோ. அப்புறம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா அன்மியூட் பண்றேன். நீங்க உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. ஓகேவா? இப்போதைக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஃபண்டிங்ல ஃபண்டிங் பிப்ஸ் ஏன் நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இல்ல ப்ரோ என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, நான் வந்து ஃபாரெக்ஸ்ல போட்டு பண்றதுக்கு என்கிட்ட அவ்வளவு மணி இல்ல, ஆனா என்கிட்ட ஸ்கில் இருக்கு, எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நான் மார்க்கெட் ரொம்ப நாளா பார்த்திருக்கேன், என்னால இவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் பேஷன்ஸா கவர் பண்ண முடியும், ஆனா எனக்கு யாராவது ஃபண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க யாருக்கிட்டையும் ஃபண்ட் கேட்க தேவையில்ல. உங்களோட பியூர் அண்ட் பியூர் உங்களோட ஸ்கில்ல பேஸ் பண்ணி மட்டுமே நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபண்டிங் பண்றதுக்கு நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட். இது மாதிரி நிறைய ப்ராப் ஃபண்ட் கம்பெனிஸ். ப்ராப் ஃபண்ட் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஃபண்ட் தருவாங்க ட்ரேட் பண்றதுக்கு. அதுக்கு 2 டெஸ்ட் வைப்பாங்க, phase 1 phase 2. ஹிடன் ரூல்ஸ் காட்டுங்க ப்ரோ. ஹிடன் ரூல்ஸ்லாம் ஒண்ணும் இல்லை ப்ரோ, நான் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன எல்லாமே. ஒரு ப்ராப்ஸுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ப்ரோ. அது அவங்கவுங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நாங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபண்டட் நெக்ஸ்ட்ல தான் பண்றோம். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கவங்களுக்கு ஒர்க் ஆகாது, ஆனா புதுசா ஃபண்டட் நெக்ஸ்ட் சேலஞ்ச் MT4 மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க. சரி ப்ரோ, ஓகே நான் சொல்றேன் ப்ரோ. நான் இப்ப எப்படின்னு தெரியல, நான் அதை பத்தி விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு MT4 MT5ல உங்களுக்கு இது பண்றாங்க. இல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ற ப்ராஃபிட்ல இப்போ இதுல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா, இதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், பட் நாட் மோர் தென். இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் எடுத்து இதை நீங்க கிளியர் பண்ணணும். லைக் ஒரு 5,000ல இருந்து உங்களுக்கு 40,000 1 lakh rupees வரைக்கும் இதுல உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அதுவுமே ரீஃபண்டபிள் தான். நீங்க அந்த 2 சேலஞ்ச் ஃபேஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஃபேஸ், செகண்ட் சேலஞ்ச் ஃபேஸ் அப்படின்ட்டு. அதுதான் உங்களோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு டெமோ அக்கௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு சேலஞ்ச் ஃபேஸ் நீங்க கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்றதுல 8%ம் 8%னா இப்போ நீங்க ஒரு $10,000 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டட் நெக்ஸ்ட் பேஜ்குள்ள தான் இருக்கேன் நானு. இது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல சேலஞ்ச் டைப்ஸ் இருக்கும். எவாலுவேஷன், எக்ஸ்பிரஸ், ஸ்டெல்லர் அப்படின்ட்டு
மோஸ்டா நம்ம ஸ்டெல்லர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதுக்கு டைம் லிமிட் கிடையாது. இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு. இப்போதைக்கு நான் வந்து அவுட்லுக்கா சொல்றேன். நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கும் போது டீட்டெயிலா கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் வைஸ் ஹெல்ப் பண்ணுவோம். இதுல ஸ்வாப் அக்கௌண்ட், ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்னு 2 அக்கௌண்ட் இருக்கும். ஸ்வாப் அப்படின்னா உங்களால ஸ்விங் மாதிரி இப்ப நம்ம எப்படி இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஸ்டாக்கை வாங்கி 1 மாசம் 1.5 மாசம் ஹோல்ட் பண்றோம், இல்ல 1 வாரம் ஸ்விங் பண்றோம். அப்படி மாதிரி ஃபாரெக்ஸ்லயுமே 10 நாள் 20 நாள் 30 நாள் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்க ஸ்வாப் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீங்க ஹோல்ட் பண்ண முடியும். பட் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கமிஷன் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. 12 o'clock மேல உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் டே க்ளோஸ் ஆச்சு. இப்போ 2:30 க்ளோஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ட்ரேடிங் 4:30 ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க அதே பொசிஷன் ஹோல்ட்ல வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு $20 $30 இல்ல ஒரு $10 நீங்க எவ்வளவு குவான்டிட்டி ஹோல்ட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெல்லர் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்ட்டு 2 ஸ்டெப் ஃபேஸ் இருக்கு. நம்ம ஸ்டெப் 2 ஸ்டெல்லர்ல ஒரு ஸ்லாப்ஸ் இருக்கு. இத்தனை ஸ்லாப் இருக்கு. இந்த ஸ்லாப்ஸ்ல பாத்தீங்கன்னா 6,000, 15,000, 25,000, 50,000, $1 lakh வரைக்கும், $2 lakh வரைக்கும் இதுக்கான இது இருக்கு. இதுல நீங்க கீழே பாத்தீங்கன்னா phase 1க்கு நீங்க 8% கவர் பண்ணணும். phase 2க்கு 5% கவர் பண்ணணும். ஒரு நாளைக்கு லாஸ் 5% மேல பண்ணக்கூடாது. மேக்சிமம் லாஸ் 10% ஆயிடுச்சுன்னா உங்க அக்கௌண்ட் லாக் ஆயிடும். ட்ரேடிங்க்கு டைம் லிமிட் கிடையாது. ஃபர்ஸ்ட் பே அவுட் இப்போ நீங்க 5 நாள்ல ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் எடுத்து 5 நாள்லயே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 6th டேல இருந்து நீங்க பே அவுட் போட்டுக்கலாம். கமிஷன் வந்து பர் லாட்டுக்கு $3 அப்படின்றது இவங்களோட ஓன். ஏன் ஃபண்டட் நெக்ஸ்ட் சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா தே ஹேவ் தேர் ஓன் புரோக்கர்ஸ் அண்ட் அவங்க ஃபண்டிங்கும் ப்ரொவைட் பண்றாங்க. ஓன் சர்வர் சேஃபா இருக்கு. நம்மளோட காசு இப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இப்போ இது $6,000 அப்படின்னா நமக்கு இதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு. இப்போ பாருங்க $59, $119, $199, $399 அப்படின்ற மாதிரி இந்த அமௌண்ட்டை நீங்க கட்டணும் அந்த கம்பெனிக்கு. அவங்க உங்களுக்கு உங்க மெயில் ஐடிக்கு ஐடி பாஸ்வேர்ட் அனுப்புவாங்க. அந்த மெயில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் அனுப்புவாங்க. அந்த அக்கௌண்ட்ல நீங்க 8% கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ல 5% கிளியர் பண்ணணும். இது ரெண்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவா $6,000க்கு ஒரிஜினல் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. புரியுதா? கிளியர்? இதுதான் ரூல்ஸ். டிரா டவுன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. மேக்ஸிமம் லாஸ் தான் டிரா டவுன். 10% லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆயிடும். வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த $6,000க்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி எடுத்திருப்பீங்களா, $59. இந்த $59 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. சப்போஸ் நீங்க இந்த 2 ஃபேஸும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல 50% வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். பிளஸ் நீங்க இதுக்கப்புறம் இந்த $6,000 வச்சு பண்ற ப்ராஃபிட்டை நீங்க எவ்ரி டே வந்து வித்ட்ரா போட்டுக்கலாம். எவ்ரி வீக் வித்ட்ரா போட்டு நீங்க அமௌண்ட் வந்து உங்களோட அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். எக்ஸ்பிளைன் மினிமம் ட்ரேடிங் டேஸ். மினிமம் ட்ரேடிங் டேஸ்ன்ற டைமே கிடையாது ப்ரோ. இதுல நோ டைம் லிமிட் தான். டெய்லி 5% லாஸ் பண்ணலாமா ப்ரோ? இன்னைக்கு 5% நாளைக்கு 5% பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் லாக் ஆயிடும் ப்ரோ. அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு லாஸ் 5% தான் லிமிட். ஓவரால் லாஸ் 10% தான். ஓவராலா உங்க அக்கௌண்ட் 10% லாஸ்ல போயிடுச்சுன்னா உங்க அக்கௌண்ட் காலி. அவ்வளவுதான். இதுல ப்ராஃபிட் ஸ்பிளிட் பாத்தீங்கன்னா 95%. உங்களுக்கு 95% உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ $100 ப்ராஃபிட் பண்றீங்கன்னா $95 உங்களுக்கு ப்ராஃபிட், $5 கம்பெனிக்கு. உங்களுக்கு டாக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போக ஒரு 85ல இருந்து 90% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ரீஃபண்ட் ஆகும். இதுல லிவரேஜ் வந்து 1:100 வரைக்கும் தராங்க. நியூஸ்ல ட்ரேட் பண்ண அலோவ் பண்றாங்க. வீக்கெண்ட்ஸ்ல ஹோல்ட் பண்ண அலோவ் பண்றாங்க. அட்வைஸ் எடுத்து ட்ரேட் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. இப்போ சப்போஸ் நீங்க இந்த சேலஞ்ச் ஃபேஸை வந்து கிளியர் பண்ண முடியல, ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ $59 அக்கௌண்ட் எடுத்து நீங்க கிளியர் பண்ண முடியலன்னா இதுக்கு 10% நீங்க திரும்பியும் காசு கட்டி இதுல 10% டிஸ்கவுண்ட் வச்சு தராங்க. அவ்வளவுதான். ரீஃபண்டபிள் ஃபீ தான். அதுக்குமே உங்களுக்கு எலிஜிபிள் கேஷ்பேக் இருக்கு. ப்ரோ வாட் இஸ் நியூஸ் ட்ரேடிங்? ப்ரோ நியூஸ் ட்ரேடிங்னா ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒரு கரன்சிலயும் ஒரு நியூஸ். இப்போ ஃபெட்னு உங்களுக்கு தெரியும்ல, ஃபெடரல் ரிசர்ச். ஆர்பிஐ கவர்னர் பேசுவாரு, யூஎஸ்டி கவர்னர் பேசுவாரு. அந்த மாதிரி பேசுறப்பெல்லாம் அந்தந்த கரன்சில அவங்களோட கம்பெனியோட ரிப்போர்ட் ரேட்டு, எக்கனாமிக் ரேட்டு, அந்த இப்போ ஒரு நாட்டுல குண்டு போட்டாங்க அந்த மாதிரி நியூஸ்லாம் வரும்போது மார்க்கெட் கீழே மேல அக்ரெசிவா மூவ் ஆகும். அந்த மாதிரி டைம்ல ட்ரேட் பண்ணுவாங்க.
என்எஃப்பி, சிபிஐ அந்த மாதிரி நிறைய நியூஸ் இருக்கு. ஸோ நியூஸ் மோஸ்டா நம்ம வந்து நியூஸ் டைம்ல நாங்க ட்ரேட் பண்ண மாட்டோம். ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களுக்கு பிப்பு ஜாஸ்தியா இருக்கும். இது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஜாஸ்தியா இருக்கும். மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலா இருக்கும். எந்த டைரக்ஷன்ல போகும்னு சொல்ல முடியாது. நம்ம என்னதான் டெக்னிக்கலா பண்ணாலும் அந்த டைம்ல எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போதைக்கு ஃபண்டிங் அக்கௌண்ட் யாரும் எடுக்க வேணாம். அதுக்குன்னு உங்களுக்கு சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. இதுல சில விஷயம்லாம் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நீங்க இதை போய் எடுத்து இனிஷியேட் பண்ணி நீங்க பண்ணாலும் அது உங்களோட ஓன் ரிஸ்க். நம்ம எதுவுமே இது கிடையாது. ப்ரோ ப்ராஃபிட் ஷேர் ஃப்ரம் சேலஞ்ச் ஃபேஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அது ஒரு டைம் ஆஃபர்ஸ் பொறுத்து மாறும் ப்ரோ. உங்களோட மோஸ்டா 15% வரைக்கும் உங்களுக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நீங்க 13% எடுக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பிளஸ் செகண்ட் ஃபேஸ், இந்த 13%ல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க? $6000னா ஒரு 10%னா $60 இல்ல $600, ஆல்மோஸ்ட் ஒரு $800 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த $800ல உங்களுக்கு 15% வந்து உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதாவது இதுலயே போட்டு பாருங்க, $117 வரைக்கும் உங்களுக்கு அமௌண்டா கொடுத்துருவாங்க. பிளஸ் உங்களோட நீங்க போட்ட காசு $59 உங்களுக்கு வந்துடும். ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்துன்னு வருமா? வந்துட்டே தான் ப்ரோ இருக்கும். நம்ம ப்ராஃபிட் நீங்க கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 பே அவுட் எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இதுல ஒரு ப்ராஃபிட் லாஸும் கிடையாது. ப்ரோ நீங்க எவ்வளவு டேஸா ஃபண்டட் நெக்ஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த 2 மந்த்ஸா தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபாரெக்ஸ் புதுசு. நான் இந்தியன் மார்க்கெட் 3 இயர்ஸா பண்ணிட்டு இருந்தேன். ஃபாரெக்ஸ்க்கு நான் 6 மந்த்ஸா தான் பண்றேன். ஆதி ப்ரோ வந்து 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரெக்ஸ்ல. அவங்க ஃபண்டட் நெக்ஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 இயர்ஸா அவங்க ஃபண்டட் நெக்ஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜமால் ப்ரோ எல்லாமே இருக்காங்க. ஸ்டெல்லர் லைட் யூஸ் பண்ணலாமா ப்ரோ? யூஸ் பண்ணலாம் ப்ரோ. பட் உங்களுக்கு அதுல கமிஷன் டிஃபர் ஆகும். இது டிஃபர் ஆகும். ஃபண்டிங் பிப்ஸ்னு ஒரு ப்ராப்ஸ் இருக்கு. அதுல 80% உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் இருக்கும். பட் நாங்க சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, ஃபண்டட் நெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு யூஏஇ பேஸ்டு கம்பெனி. உங்களுக்கு துபாயில இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம போயிட்டு இருக்கு. பே அவுட்ல இருந்து எல்லாமே கிளியரா வந்துட்டு இருக்கு. நாங்க இதான் யூஸ் பண்றோம். அதனால இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அவ்வளவுதான். உங்களுக்கு நீங்க எதுல எந்த ஃபண்டிங் டிப்ஸ்ல இல்ல எந்த ஃபண்டட் ப்ராப்ஸ்ல உங்களுக்கு விருப்பமோ நீங்க எடுக்கலாம். பட் அது வந்து காசு சேஃபா இருக்கும். அவ்வளவுதான். வேற நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரோ. நமக்கு பெரிய கம்யூனிட்டியே இருக்கு. எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரேடிங் ப்ரோ. ஸ்வாப் ஃப்ரீ அப்படின்றது இல்ல ப்ரோ. நான் 2-3 நாள்ல ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன்னா நீங்க ஸ்வாப் ஃப்ரீ போய்க்கலாம். சாரி ஸ்வாப்புக்கு போய்க்கலாம். ஸ்வாப் இல்ல ப்ரோ என்னோட ட்ரேடு ஒரு நாள் தான் மேக்ஸிமம், இல்லைன்னா 2 நாள் அவ்வளவுதான். அப்படின்னா நீங்க ஸ்வாப் ஃப்ரீயே எடுத்துக்கலாம். பாஸ் பண்ண முடியுமா ப்ரோ? பேக் டெஸ்ட் பண்ணணும் ப்ரோ. நீங்க இப்ப சொல்லி கொடுத்த மெத்தட பேக் டெஸ்ட் பண்ணணும். நாங்களாம் வந்து 56 மாசம் மேல பேக் டெஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு சொல்லி கொடுத்த மெத்தட வந்து இது பண்ணிருக்கோம். அதுல ரிஸ்க் ரிவார்டு வச்சு பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஒரு 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 ட்ரேடுக்கு நாங்க 0.5 ரிஸ்க் வச்சு பண்ணுவோம். ஒரு ட்ரேட்ல ரிஸ்க் வைக்கிறது 0.5 ப்ரோ. என் டவுட் தப்பா புரிஞ்சுதா? லெட் மீ எக்ஸ்பிளைன் மை டவுட். அம்ரிஷ் சொல்லுங்க. அம்ரிஷ் ப்ரோ நான் எப்படி கேட்டேன்னா, இப்போ நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம இப்போ பே அவுட் எடுக்கிறோம்னா அக்கௌண்ட்ல ஸ்ட்ரெயிட்டா கிரெடிட் ஆகும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட்ல நான் பண்ணேன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட்லேயே வரும் ஜெரோதா 2 இவ்வளோ வந்துச்சு, ஸோ ட்ரேட் பண்ணேன். பட் அது ஃபாரின்ல இருந்து வரும்போது வேற நேம்ல வரும்ன்ற மாதிரி தான் ஆதி ப்ரோ சொல்லியிருக்காரு. ஆமா ப்ரோ, வேற நேம்ல மாதிரி தான் வரும் உங்களுக்கு. வேற அவங்க வேற ஏதோ ஒர்க் பண்ணி கொடுத்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவும் காம்ப்ளிகேஷன் இருக்கிறதா? அந்த மாதிரி இப்போ நம்ம பே அவுட் எடுக்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஓகே ஓப்பனா ஹானஸ்டா சொல்லணும்னா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் செகண்ட் நான் இப்போ கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஐ எம் கெட்டிங் 50,000 எனக்கு சேலரி வருது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு நான் இது இந்தியன் டாக்ஸ் ஸ்லாப்ல வரமாட்டேன். ஸோ இப்போ எனக்கு அடிஷ்னலா நான் இங்கே ப்ராஃபிட் பண்ணும்போது இன்கேஸ் இதுல ஒரு வருஷத்துக்கு 1 லேக்கோ 2 லேக்கோ எடுக்கிறேன் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இட் வில் கோ டு 2 சம் ஆஃப் பண்ணி வருமான்னு கேட்கிறேன். ஏன்னா இதையும் நான் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட்டணும்ல. அந்த மாதிரி நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஃப்ரீலான்சரா கூட வெளியே ஒர்க் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு பிரியாணி கடை கூட வைக்கலாம். அதுல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரலாம்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு வெளியே எந்த கம்பெனிலயும் அதே டைம்ல வேலை செய்யக்கூடாது. நீங்க இங்க கம்பெனிக்கு வேலை செய்யல, நீங்க வந்து ஒரு 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 சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நீங்க வந்து ஒரு அந்த கம்பெனி உங்களுக்கு அமௌண்ட் தருது, நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க, அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. அது உங்களுக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னா ஒரு 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 ஈவென்ட் பண்றீங்க, ஒரு 2,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து விழ போகுது உங்க அக்கௌண்ட்ல. அது வந்து இந்த கம்பெனி இது நீங்க வேலை செய்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து விழ போறது இல்ல. அது உங்களோட டாக்ஸ் ஸ்லாபும் டிஃபர் ஆகும். அது நீங்க வேணும்னா கிரிப்டோவா மாத்திக்கலாம், அதை காஷாவும் மாத்திக்கலாம். அது வந்து உங்களோட டிஃபரெண்ட் ப்ரோ, எப்படி வரப்போகுது அப்படின்றது. நீங்க டாக்ஸ் சேவ் பண்ணணும் இல்ல அந்த மாதிரி காட்டக்கூடாதுன்னா ஒருத்தருக்கு அது டிஃபர் ஆகும். இல்ல அது ஓகே. நான் என்ன சொல்றேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட அமௌண்ட் அக்கௌண்ட் வேலட் வரும், வேலட்ல இருந்து நான் வித்ட்ரால் பண்ணி என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரும். சேம் ப்ரொசீஜர் இதுலதான் அப்படிதான் ஃபாலோ ஆகுமான்னு. ப்ரோ பே அவுட் ப்ரொசீஜர் வந்து நீங்க இப்ப பே அவுட் கொடுக்குறீங்கன்னா இப்ப ஃபண்டட் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பே அவுட்டை வந்து கிரிப்டோவா மாத்தி நீங்க கிரிப்டோ அக்கௌண்ட்ல கூட வாங்கிக்கலாம். அதை நீங்க வேற ஏதாவது கேஷா மாத்திக்கலாம். இல்ல அந்த பே அவுட்டை வந்து நீங்க டைரக்டா இந்தியன் மணியா கன்வெர்ட் பண்ணி வர மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். உங்க அக்கௌண்ட்ல தான் வரணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல உங்க அப்பா பேர்ல ஆரம்பிச்சு உங்க அம்மா பேர்ல ஆரம்பிச்சு அதுலயும் நீங்க கிளியர் பண்ணி அப்படி கூட நீங்க பண்ணலாம் ப்ரோ. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல ப்ரோ. அது வந்து நீங்க எப்படி அதை அப்ரோச் பண்றீங்கன்றது தான் விஷயம். அது ஒருத்தருக்கு மாறும். இது வந்து இல்லீகல் கிடையாது. நீங்க இப்ப நான் வந்து இங்க இருந்து ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு ஒரு ஒர்க் பண்ணி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிசைனர் வச்சுக்கோங்க, நான் ஒரு டிசைனிங் பண்ணி தரேன். அந்த கம்பெனி வந்து எனக்கு பே தருது, அவ்வளவுதான். அது டாலர்ஸ்ல தருது, அது எனக்கு கன்வெர்ட் ஆகி வருது அந்த மாதிரி. ஓகே, மத்த எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா ப்ரோ? ஃபண்டிங் அக்கௌண்ட் பத்தி சொல்லியாச்சு, லாட் சைஸ் பிப் சைஸ் கால்குலேட் பத்தி எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, எல்லா பத்தியுமே சொல்லியாச்சு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அப்படின்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சக்தி சஞ்சய் சொல்லுங்க. சக்தி சஞ்சய். ப்ரோ அந்த இது வெப்சைட்ல கீழே கடைசியா ஹிடன் ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. இந்த ரூல்ஸ் நீங்க சொன்ன ரூல்ஸ் இல்லாம அது மட்டும் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க ஃபண்டிங் அக்கௌண்ட் எடுக்கிறப்ப சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஏது எல்லாமே நம்ம சொல்றோம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இதுக்கப்புறம் லைவ் ஜாயின் பண்ண போறீங்க. லைவ்ல எல்லாருமே உங்களோட சீனியர்ஸ் எல்லாமே இருப்பாங்க, கூட இருப்போம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க, நம்ம எல்லாமே பண்ணலாம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ ஃபண்டமெண்டல்ஸ்ல நியூஸ் ட்ரேட் அலோ பண்றாங்கல்ல? ஆமா அலோ பண்றாங்க. ஓகே ஓகே. ஏன்னா இது என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் பே அவுட்ல எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களா, அது ஒரு டவுட் கேட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல ப்ரோ, இப்போ வரைக்கும் நீட்டா பே அவுட் வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் லைவ் எப்போ ப்ரோ? எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் ப்ரோ, மென்டார் போடுவாங்க. ஹெச்பி சொல்லுங்க, முன்னாடியே கேட்டுட்டு இருக்காரு. என்ன ப்ரோ சொல்லுங்க ஹெச்பி. ப்ரோ ப்ரோ இப்போ நம்ம காசு போட்டு இல்ல நம்ம காசு போட்டு இப்போ நம்ம டெபாசிட் பண்றோம்னா அது எம்டி ஃபைல்ல தான் டெபாசிட் பண்ணுவோம் ஒரு இல்ல எம்டி ஃபைல் இல்ல ப்ரோ. இந்தியால சில ப்ரோக்கரேஜ்லாம் இருக்கு, எக்ஸ்என்எஸ் இருக்கு, இந்த மாதிரி சில புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ப்ரோ நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம இப்போ எக்ஸினோல டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கு MT5 கனெக்ட் பண்ணிட்டு அதுல ட்ரேட் பண்ணுமா நம்ம? MT5ல உங்களுக்கு எல்லா புரோக்கரேஜ்லாம் இருக்காது ப்ரோ. ஒரு புரோக்கரும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்க. இப்ப C5 ட்ரேடர் இருக்குவாங்க, அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஓகேங்களா? மோஸ்டா MT5ல எல்லாமே இருக்கும். MT5ன்றது ஒரு சர்வர் மாதிரி ப்ரோ. அந்த சர்வருக்குள்ள நிறைய புரோக்கரேஜஸோட சர்வர்ஸ் இருக்கும். அது ஓகே ப்ரோ. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ அந்த நம்ம சொந்த அமௌண்ட் போ டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்றோம்னா அது புரோக்கரேஜ்ல போடணுமா இல்ல அந்த MT5 அதுல புரோக்கரேஜ்ல தான் ப்ரோ போடணும். நீங்க MT4ல போட முடியாது. புரோக்கரேஜ்ல நீங்க போட்ட அவங்க தான் ஃபண்ட் லோட் பண்ணுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் MT5ன்றது வந்து ஜஸ்ட் ட்ரேட் நீங்க இனிஷியேட் பண்றதுக்கு உங்களோட சர்வரை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் MT5 ப்ரோ. இப்போ நம்ம இப்போ இந்தியன் மார்க்கெட்ல பண்ற மாதிரி டைரக்டா புரோக்கரேஜ்ல பண்ண முடியாது இல்ல? இப்போ மார்க்கெட்ல பண்ற மாதிரி ப்ரோ இப்போ க்ரோ ஜெரோதா அந்த மாதிரி பண்றோம்ல ப்ரோ, அந்த மாதிரி டைரக்டா அந்த இதுலயே பண்ண முடியாது இல்லன்ற? அந்த மாதிரி இது பண்ண முடியாது ப்ரோ. அதுதான் சொல்றேன், ஃபண்டை நீங்க லோட் பண்ணி பண்ண முடியாது. இந்தியால வந்து இன்னும் வந்து ப்ராப்பரான புரோக்கரேஜஸ் கிடையாது. ஓகே ப்ரோ. அதனாலதான் வந்து உங்களோட ஃபண்டை போட்டு நீங்க ட்ரேட் பண்றது வந்து கஷ்டம். ஓகே ஓகே. நீங்க உங்களுக்கு சேஃப் கிடையாது. எப்ப வேணா அந்த புரோக்கரேஜ் மூடிட்டு போவாங்க. அதுதான்.
ப்ரோ நம்ம இப்போ ட்ரேட் பண்ணோம்னா மினிமம் MT5 இல்ல MT4 வேணும் இல்ல ப்ரோ? என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ. MT4ன்றது ஒரு சர்வரை கனெக்ட் பண்றது தான் ப்ரோ. நான் திரும்பி உங்ககிட்ட அதானே சொல்றேன். காசு லோட் பண்றதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ப்ரோ. இல்ல அது இல்ல உங்களோட ப்ரோ. broker. இல்ல இப்ப நார்மலா நம்ம ட்ரேட் பண்றோம்னா இப்போ எக்ஸினோவா எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. எக்ஸினோல அந்த brokerage-ல நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு அந்த எக்ஸினோக்கு வந்து MT4 MT5 அதை கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து தானே ட்ரேட் பண்ணும் அப்படின்னு கேக்குறேன். ஆமா ப்ரோ. அதுதான் ப்ரோ பண்ணணும். இவ்வளவு நேரம் அதானே ப்ரோ சொல்லிட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ திரும்பியும் அதே டவுட் ஆகி. இல்ல ப்ரோ என்ன எனக்கு ரொம்ப ப்ரோ? கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ ட்ரேடிங் நீங்க பண்ண போறதுக்கான சர்வர்னு அதான் சொன்னேன். நீங்க புரோக்கர்ஸ் டிஃபர் ஆகும். இப்ப ஃபண்டட் நெக்ஸ்ட் இருக்குன்னா ஃபண்டட் நெக்ஸ்ட்டுக்கும் MT5க்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க அந்த சர்வர் அதுல வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ட்ரேட் பண்றோம். ஓகே 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 ப்ரோ. அதனாலதான் ஃபாரெக்ஸ் இந்தியன் மார்க்கெட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே ஓகே புரியுது புரியுது. வேற எந்த டாபிக்கும் இல்ல ப்ரோ. ஒர்க் அவங்க லீவ் ஆயிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்மளோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே மத்த எல்லாரும் லெஃப்ட் ஆயிக்கலாம். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ப்ரோ இன்னொரு டவுட் ப்ரோ. இந்த இந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ல நம்ம இது பண்றோம்ல ப்ரோ, இனிஷியல் மூமெண்ட்டை பே பண்றோம்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, அந்த அமௌண்ட் ஒரு ஒரு லாட் ஒரு ஒரு கேபிட்டல் சைஸுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் மாறும்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. எல்லாமே சொல்லிட்டேனே ப்ரோ. திரும்பியும் இதே கேக்குறீங்களே ப்ரோ. ஏதாச்சும் புதுசா டவுட் கேளுங்க. இங்க பாருங்க, கீழே எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு சேலஞ்ச் வைஸ் எல்லாமே வரும், அவ்வளவுதான். அந்த அமௌண்ட் சைஸ்க்கு ஏத்த மாதிரி. ஓகே சொல்லுங்க திருமலா. ப்ரோ நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ணும் ரொம்ப அர்ஜென்ட் பண்றாங்கல்ல, அவருக்கு சொல்றேன் ப்ரோ. அந்த நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ணா என்ன ஆகுது, நம்ம லிமிட் ஆர்டரோ மார்க்கெட் ஆர்டரோ எடுத்து வச்சோம்னா அது அந்த ட்ரிகர் ஆகாது ப்ரோ. ட்ரிகர் ஆனாலுமே லாஸ் நமக்கு அங்க $20 ஆக வேண்டிய இடத்துல $100 ஆகுது. அதான் அதனாலதான் சொல்லிட்டேன், ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கும், எல்லாமே நடக்கும். நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ண கூட சொல்லுங்க ப்ரோ. அதுதான் ரொம்ப எல்லாம் நியூஸ் டைம் ட்ரேட் எப்படி பண்றதுன்னு கேட்கறாங்க. இல்ல ப்ரோ, அது வந்து ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தான். மார்க்கெட் பார்த்துட்டு எல்லாருமே வந்து அப்படி கேட்பாங்க. பட் அது மார்க்கெட் உள்ள வந்து அவங்க அந்த மூவ்மெண்ட் எல்லாம் பாத்துட்டாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. இவங்க எல்லாம் இன்னும் மார்க்கெட் பாத்துருக்க மாட்டாங்க, பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் ப்ரோ. சரி, நவீன்ராஜ் சொல்லுங்க. பாய் 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 பிரபு. வாய்ஸ் கரெக்டா இருக்கா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ இப்போ நீங்க ஃபண்டட் வந்து ஸ்வாப் யூஸ் பண்றீங்களா, ஸ்வாப் நீங்க எடுத்துக்கிட்டா ப்ரோ? ப்ரோ உங்களுக்கு என்ன டவுட் வேணும் சொல்லுங்க. நான் யூஸ் பண்றது இருக்கட்டும், என்னோட நீடுக்கு நான் ஒரு யூஸ் பண்றேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டவுட்? இல்ல ப்ரோ, நீங்க நம்ம இந்த மெத்தட்ஸே பண்றீங்க ப்ரோ, அப்போ உங்களுக்கு எது செட் ஆச்சு? நான் ஸ்வாப் தான் ப்ரோ யூஸ் பண்றேன். ஸ்வாப் ஃப்ரீ தான் யூஸ் பண்றேன். ஏன்னா நான் 1 டேக்கு மேல ஹோல்ட் பண்ண மாட்டேன். அதனால நான் வெறும் ஸ்வாப் ஃப்ரீ தான் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறீங்க ப்ரோ, வந்து டெமோ தர்றாங்க. அது எத்தனை நாள்ல பண்ண முடியும் ப்ரோ? நீங்க மினிமம் எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? என்ன ப்ரோ புரியல? இப்போ நீங்க வந்து சேலஞ்ச் எடுக்கிறீங்க ப்ரோ, டெமோ கொடுத்தாங்களா ப்ரோ? அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை நாள் ஆகும்? அதான் ப்ரோ, நீங்க ஓவரால் டிரா டவுன் 10% ப்ரோ. ஒரு நாளைக்கு டிரா டவுன் 5%. ஒரு நாளைக்கு 5% மேல நீங்க லாஸ் பண்ணா அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிடும். அதே மாதிரி ஓவராலா 10% மேல லாஸ் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிடும். அது இல்ல ப்ரோ, பேஸ் வந்து 8% சொன்னீங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுக்கு. அது வந்து மினிமம் எத்தனை நாள் முடிக்கணும், இல்ல டைம் லிமிட் கிடையாது சொன்னீங்க. மினிமம் டேஸ் கிடையாது ப்ரோ, மினிமம் டேஸ் கிடையாது. அது வந்து ஒரு ஒரு ட்ராப்புக்கும் டிஃபர் ஆகும். சில ட்ரேடிங்ல வந்து 1.5 மாசம் 2 மாசத்துல முடிக்கணும்னு இருக்கும். சில ட்ரேட்ல ப்ராப்புக்கு டிஃபர். ஆனா இதுல கிடையாது, மினிமம் ட்ரேடிங் டேஸே கிடையாது. நீங்க ஒரு வருஷம் கூட வச்சு முடிக்கலாம். ஓகே, நம்ம கம்ஃபர்ட் போல பொறுமையா பண்ணிக்கலாம். உங்க கம்ஃபர்ட் தான். நீங்க எப்போ முடிச்சாலும் அந்த ஃபேஸ் கிளியர் ஆகும், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க கார்த்திக். ப்ரோ இது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருச்சு.
ஓகே ஆக்சுவலி இந்த ஸ்டெல்லாருக்கும் இந்த ஸ்டெல்லார் லைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? அது மேஜர் டிஃபரன்ஸ் ப்ரோ ஏன்னா ஸ்டெல்லர் நான் லைட் பார்த்து இப்பதான் ப்ரோ கொண்டு வந்தாங்க அதெல்லாம் ப்ரோ அதான் அந்த நான் மாதிரி நான் ஆக்சுவலி போன மாசம் பார்த்தேன். அந்த டைம்ல ஸ்டெல்லா லைட்னு ஒண்ணு இல்ல. ஸோ இந்த டைம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு $10K அது வந்து அந்த ஒரு மாதிரி. ப்ராடக்ட் தான் ப்ரோ. அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சேல் போட்டே இருப்பாங்க. இப்ப பாருங்க, இப்போ ரம்ஜானுக்கு ஒரு சேல் போடுவாங்க, திடீர்னு ஒரு சேல் போடுவாங்க. அது எல்லாமே இருக்கு. நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுக்கும் போது சொல்லுங்க, அப்போதைக்கு சரி என்ன ஓகே. பெஸ்டா இருக்குமோ அப்போ உங்களுக்கு கம்யூனிட்டில எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன கண்டிப்பா. பண்ணணும் தேங்க்யூ ஏது தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சொல்லுங்க துரைபாண்டி. எனக்கு டைம் ஆகுது. 2 மினிட்ஸ் நான் செஷன் க்ளோஸ் பண்ணிடுவேன். ப்ரோ நான் காலேஜ் படிக்கிறேன் ப்ரோ. சரி. லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? வேற ஐடியா ஏதாவது இருக்கா? அது ஒன்றும் பண்ண முடியாது. லைவ் காலையில இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்கும். ஒரு 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும் லைவ். அது நீங்க வந்து அட்டன் பண்ணி நீங்க இது பண்ணி பாத்துக்கலாம். வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. அது அட்டன் பண்ண முடியலன்னா எதுவும் பண்ண முடியாதா ப்ரோ? அதெல்லாம் ஒண்ணுமே என்ன ப்ரோ பண்ண முடியும்? லைவ் என்ன உங்களுக்கு டெய்லி ரெக்கார்ட் பண்ணி தர முடியும்? அவ்வளவு பெரிய சர்வரா நம்ம வச்சிருக்கோம். லைவ்ன்றது வந்து எதுக்கு வச்சிருக்கோம்னா மார்க்கெட்ல இருக்க டவுட்ஸ் கிளியர். அவ்வளவுதான். அப்ப ஏதாவது டவுட்னா கேட்டுக்கலாம். நீங்க கேட்டுக்கலாம். லைவ் வாங்க, டவுட் வந்து கேட்டுட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். உங்க இஷ்டம் ஓகே தான். ப்ரோ. பரத்குமார் சொல்லுங்க கொஞ்சம் ஃபாஸ்டா. சரி ஓகே, செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எதுனாலும் வாங்க, லைவ்ல பேசுவோம். இப்போ வரைக்கும் எல்லாமே கிளியர்ல? ஓகே ஓகே. தேங்க்யூ.